நகைச்சுவை என்கிற வார்த்தை அது ஒரு சுவை. தமிழ் இலக்கியங்கள் தொல்காப்பியத்தில் எடுத்தால் மெய்ப்பாடுகளில் ஒரு 8 மெய்ப்பாடுகளை சொல்வார்கள். அதில் ஒன்று முதலாவனது நகை. அது மாதிரி நவரசங்களாக ஒரு நடனத்திலோ பாடல்லையோ நவரசமாக சொன்னாலும் அதில் முதல்ல நகைதான் தமிழ் சமூகம் சொன்ன மிக முக்கியமான ஒரு விஷயம் நகை. ஆனால் அதை தாண்டி அதை நகைச்சுவை என்கிற சொல்லை வைத்து பார்த்தோம்னா இது மிக மிக முக்கியமான 6 சுவைகள் எந்த அளவுக்கு வாழ்வியலுக்கு ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு முக்கியமோ அப்படியான மிக முக்கியமான 7ஆம் சுவை நகைச்சுவை தான். சித்த மருத்துவம் ரொம்ப ஆழமா நம்புற விஷயம் மனம் குறித்த ஒரு விஷயம். மனம் மிகச் சரியாக இருந்தால் பல நோய்களை புரட்ட முடியும் என்று ஆழமாக சித்த மருத்துவம் நம்புகிறது. ஆயுர்வேதமும் அப்படித்தான், யுனானி மருத்துவம் அப்படித்தான். மொத்த ஆயுஷ் மருத்துவமும் மனதை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உடலினுடைய அத்தனை உறுப்புகளுக்கும் என்ன முக்கியத்துவம் இருக்கோ அதையெல்லாம் விட மிக ஆழமான ஒரு வலுவான ஒரு திடமாக இருக்க வேண்டிய உறுப்பாக மனதை இந்த ஆயுஷ் மருத்துவம் கருதுகிறது. உலகமெல்லாம் மனதை பற்றி யோசிக்காத காலத்தில், நவீன உலகம் யோசிக்காத காலத்திலேயே மனமது செம்மையானால் மந்திரங்கள் ஜபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை ஏற்ற வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம், மனமது செம்மையானால் மணி மந்திர எதுவும் வேண்டாமே என்று பாடிய ஒரு கூட்டம் நம் தமிழ் கூட்டம். எவ்வளவு ஆழமான கருத்துன்னு யோசிச்சு பாருங்க. மனம் சரியா இருந்தால் எதுவுமே வேண்டாம் என்று ஒரு மிக ஆழமான புரிதலோடு சிக்மண்ட் ஃப்ராய்டுக்கு முன்னாடி பேசிய ஒரு குழு தான் சித்த மருத்துவமும் ஆயுர்வேதமும் எல்லா மரபு மருத்துவ முறைகளும். அந்த மனதில் ஒரு பூரிப்பு மகிழ்ச்சியும் எப்பவுமே பிறந்த கணத்திலிருந்து அழுவதை பிறந்த மொமெண்ட்ல அழுகிற ஒரு கணத்தில் இருந்து ஆரம்பிச்சு இறுதி மூச்சு வரைக்கும் ஒவ்வொரு கட்டம் வாழ்வை நகர்த்துவதும் அந்த மகிழ்ச்சியும் அதில் இருக்கக்கூடிய புன்னகையும் சிரிப்பும் ஒரு அடிப்படையான ஒரு நகர்வு உந்து சக்தி. அது இந்த மனது மகிழ்ச்சியாக அழுத்தம் இல்லாமல் நிறைவாக ஒரு ஆனந்தமாக இருப்பதை தான் அன்றைக்கு ரொம்ப ஒரு சொல்லை பயன்படுத்துவாங்க. ஜெயமோகன் மாதிரியான எழுத்தாளர்கள் சொல்ற ஒரு வார்த்தை ஆதி இச்சை. ஆதி இச்சை மகிழ்ச்சி தான். நமக்கு மட்டும் இல்லை, அத்தனை உயிரினங்களுக்கும் மகிழ்ச்சி அப்படிங்கிற விஷயம் தான் நம்மை நகர்த்தக்கூடிய விஷயம். மரணம் வரை நாம் மகிழ்ந்திருக்கவே விரும்புகிறோம். ஒரு நோய்க்காக போராடக்கூடிய சூழல்ல கூட அந்த மகிழ்ச்சி வரணுங்கிறதுக்காக தான் நோயிலிருந்து விடுபட்டு துன்பத்திலிருந்து விடுபட்டு ஒரு சிரிக்கணும், புன்னகைக்கணும், மகிழ்ந்து இருக்கணுங்கிறதுக்காக தான் மருத்துவம் போகிறதோ அறுவை சிகிச்சை போகிறதோ எது போனாலும் முதுமையில் கூட நோயுற்ற காலத்தில் கூட அது ரொம்ப ரொம்ப முக்கியம். வாழ்க்கையினுடைய ஒரு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமும் ஒரு சிரித்து மகிழ்ந்து இருக்கும் போது உடல்ல நடக்கக்கூடிய மாற்றங்களை பற்றி அன்னைக்கு அக்கு வேறு ஆணி வேறாக நவீன அறிவியல் ஆய்ந்து அறிந்து தள்ளிவிட்டது. மகிழ்ச்சிக்கான ஹார்மோன்கள் அப்படின்னு சொன்னா டோபமைன், செரட்டோனின், இந்த மாதிரியான ஹார்மோன்கள் சிரித்தால் மட்டுமே நம்ம உடம்புல இருந்து உள்ள இருந்து வரக்கூடிய ஹார்மோன். நீங்க அதுக்கெல்லாம் மாத்திரைகள் சப்ளிமெண்ட்ஸ் இருக்கு. இன்னைக்கெல்லாம் ஒரு முதுமையில ஒரு நடுக்குவாத மாதிரியான நோய்கள்ல அவர்களுக்கு கொடுக்கக்கூடியது சப்ளிமெண்டா டோபமைன் மாதிரி மருந்துகளை கொடுப்பாங்க. ஆனா தினம் தினம் நமக்கான அந்த ஒரு டோபமைனை சுரக்கக்கூடிய விஷயம் நம் மனதில் ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு சின்ன புன்னகை, ஒரு வெடிச்சிரிப்பு, ஒரு ஆனந்த கழிப்பு, இதில் மட்டும்தான் அந்த டோபமைன்கிற விஷயம் சுரந்து கொண்டே இருக்கும். இந்த டோபமைனும் செரட்டோனின் 2 விஷயத்தினுடைய அந்த ஹார்மோன்களுடைய சற்று குறைந்தால் கூட நம்ம வாழ்க்கை ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயமாயிரும். நடுக்குவாதம்னு சொல்லக்கூடிய பார்க்கின்சன் டிசீஸ்ல அந்த முகத்தில் முதல்ல அந்த நோயை கணிப்பது பொதுவாக நோய் கணிக்க ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா கையில் ஒரு லேசாக நடுக்கம் வரும்போது தான் நோயை கணிப்பாங்க. மருத்துவர் மருத்துவர்கிட்ட போய் சொல்லுவார், சார் சட்டை பித்தான போட முடியல, லேசாக நடுங்குது, பேனாவை மூட முடியல, பேங்குக்கு போனால் கையெழுத்து கொஞ்சம் நுணுக்குது, அப்படி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி போட்டுட்டு இருந்த கையெழுத்து லேசா நடுங்குது அப்படின்னு சொன்ன பிறகுதான் நடுக்குவாதமா இருக்குமா அப்படின்னு அந்த மருத்துவர் யோசிக்க ஆரம்பிப்பார். ஆனால் அதற்கு முன்னாடி அந்த கட்டத்துக்கு முந்தைய கட்டமாக ஒரு குறிகுணம் உண்டு. என்னுடைய பேராசிரியர் அடிக்கடி சொல்வார், அது என்ன அப்படின்னா மகிழ்ச்சியை வெளிப்படுத்தாத ஒரு முகம், எக்ஸ்பிரஷன்லெஸ் ஃபேஸ் அப்படிம்பாங்க. ஒரு முகம் ஒரு எப்பவும் கவலையோடு இருக்குதா, அவன் முகம் சிரிக்க மாட்டேங்கிறான், கண்கள் சிமிட்ட மாட்டேங்குது, பேசும் பொழுது ஒரு புன்னகை அவர் முகத்தில் வரல, இவ்வளவு
நாள் சிரிச்சாரா அப்படின்னு கேட்பார். அவெல்லாம் நல்லா வாய் விட்டு பிரமாதமாக சிரிப்பாருங்க. இப்போ சிரிக்கிறாரா அப்படின்னு கேட்டால் இல்லை, கொஞ்சம் சிரிக்காத மாதிரி தெரியுது. கண் சிமிட்டல, பேசும் பொழுது ஆர்வமாக கேட்கக்கூடிய கண்கள் விரிந்தும் சுருங்கியும் சிமிட்டியும் பார்க்க மாட்டேங்கிறாங்க, ஒரு மகிழ்ந்து இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த சிம்டம் வந்ததுன்னா அதுக்கான குறிகுணம் மூளையில் டோபமைன் கொஞ்சம் குறையுது. அந்த டோபமைன் குறையுதுன உடனே மருத்துவர் யோசிப்பார், இவருக்கு லேசான பார்க்கின்சன் நோய் துவங்க ஆரம்பித்திருக்கிறதா, ஏழி பார்க்கின்சன் நோயாக இருக்குமா. அதுக்கப்புறம் தான் கை நடுக்கம்லாம் வரும். அந்த அளவுக்கு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் டோபமைன். அந்த டோபமைன் சரியா இருந்தால் தான் நம்ம ஓடுறது, நடக்கிறது, ஆடுறது, பாடுறது, சந்தோஷம் எல்லாம். அந்த டோபமைனை உங்கள் ஒரு புன்னகையும் உங்கள் ஒரு வெடிச்சிருப்பும் எந்த மருத்துவர் உதவி இல்லாமல் மூளையிலிருந்து கொண்டு வரும். அப்படியானால் கோவை நகைச்சுவை மன்றம் ஒரு மருத்துவமனையா இல்லையா? ஒரு மிகப்பெரிய விஷயத்தை அந்த டோபமைன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அவ்வளவு முக்கியமானது. அதே மாதிரி ஒரு ஆனந்த கழிப்பு உள்ளுக்குள்ள கொடுத்துக்கிட்டே இருக்கிற இன்னொரு விஷயம் செரட்டோனின். அது சரியா இல்லைன்னா ஒரு டிப்ரெஷனுக்குள்ள போறார் ஒருத்தர். நம்ம அடிக்கடி இன்னைக்கு கேள்விப்படுகிற விஷயம் ரொம்ப சோர்வுல இருக்கிறான், ஒரு இனம் புரியாத கவலை முகத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது, அவசியம் இல்லாமல் ஒரு மன அழுத்தத்தில் இருப்பது போல் தெரிகிறது என் குழந்தை என்று பல பெற்றோர்கள் பேசக்கூடிய காலத்தில் தான் நண்பர்களை நாமெல்லாம் இருக்கிறோம். அப்படியான சூழல்ல ஒரு ஏர்லி டிப்ரெஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. அந்த ஏர்லி டிப்ரெஷன்ல வரக்கூடிய முதல் செய்கை அந்த செரட்டோனின் கொஞ்சம் ரொம்ப ஒரு நானோகிராம் அளவு உடல்ல குறையும் போது அவசியம் இல்லாத மனக்களைப்பு வரும், மனக்களைப்பு வரும், ஒரு மன அழுத்தம் லேசா மேலே ஏறி வரும், ஒரு சின்ன கவலை எப்பொழுதுமே ஊட்டிட்டு இருக்கிறோம். இதுக்கு காரணம் அந்த செரட்டோனின் குறைக்கிறது. அந்த செரட்டோனின் இயல்பா சுரக்கணும் அப்படின்னா ஒரு ஆனந்த சிரிப்பு நமக்கு இருந்தா போதும், அடிக்கடி சிரித்து மகிழ்ந்தால் போதும். ஆனால் நண்பர்களே, நாம் அப்படி செய்யறதில்லை. நாங்கள் எல்லாம் கல்லூரி காலத்தில், பள்ளி காலத்தில், ஒரு வாழ்க்கையினுடைய ஆரம்ப கட்டத்தில் வெடிச்சிரிப்பாக சிரிச்சு மகிழ்ந்ததை இன்றைக்கு என் குழந்தைகள்கிட்ட கூட நான் பார்க்க முடியல. நிறைய சிறு வயதில் இருக்கவங்களா இருக்கட்டும், 40களை ஒட்டிய காலங்களில் இருக்காகட்டும், அவங்களை பார்க்கவே முடியல. அப்படி ஒரு ஆனந்த சிரிப்பு ஒவ்வொரு நாளும் இருக்கான்னு தெரியல. அவன் சிரிக்கணும்னா அதுக்கு ஸ்மைலி போட்டுக்கிட்டு இருக்கான். செல்லில் ஈ அப்படின்னு போட்டு ஒரு படத்தை, அதுலேயே ஒரு 7 ஈ இருக்கு. ஒன்று பல்ல முழுக்க காட்டுறது, வாயை கொன்றது, அதுக்கே நமக்கு ஒரு டிக்ஷனரி வேணும். இதெல்லாம் எதுக்குன்னு தெரியாது. நான் ஒரு தடவை அதை பார்த்துட்டு ஏதோ ஒன்றுக்கு என் பிள்ளைக்கு அதை ஒன்று அனுப்ப தலையில் அடித்து அவள் திரும்ப அனுப்பினான். எப்பா இதுக்கு இப்படி அனுப்பக்கூடாது, இதுக்கு இன்னொரு ஸ்மைலிங்க, இதுக்கு ஏதாவது டிக்ஷனரி இருக்கா அப்படின்னு கேட்டேன். அந்த அளவுக்கு நம்மளுடைய அத்தனை மகிழ்ச்சியின் வெளிப்பாடுகளையும் குறியீடுகளில் சுருக்கியிருக்கோம். சின்ன சின்ன ஐக்கானை போட்டு அந்த ஐக்கானை அனுப்பி நம்ம மகிழ்ச்சியை வெளிக்காட்டுறோம். அதில் யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. நிச்சயமா டோபமைன் சுரக்காது, செரட்டோனின் சுரக்காது. ஆனால் பக்கத்தில் கைதட்டி அரவணைச்சு தட்டி கொடுத்து வெடித்து சிரித்தோன்னா அந்த டோபமைனும் செரட்டோனினும் இயல்பாக சுரக்கும். அதனால தான் பிடிச்ச புத்தகத்தை படிக்க தோணுது, பிடிச்ச கவிதையை திரும்ப தேடி பார்க்க தோணுது, பிடிச்ச ஐஸ்கிரீமை வாங்கி சாப்பிட தோணுது. அப்படி மீண்டும் மீண்டும் உங்களை உசுப்பி உசுப்பி செய்யக்கூடிய, மகிழ்ச்சியை உசுப்பி மீண்டும் செய்யக்கூடிய விஷயத்தை டோபமைன் தான் செய்யும். ஆனால் நம்ம அதை சுத்தமாக இழந்துட்டோம், சுத்தமாக மறந்துட்டோம். செர்னேஸ் அதை பதிய வைத்து செய்யணும். மூளையில் அதுக்கு அழகான ஒரு கட்டமைப்பு இருக்கு. அந்த கட்டமைப்பு இப்போ இல்லை, விலங்குலேருந்தே இருக்குங்கிறான். நீங்கள் நல்லா ஒரு இதை சொல்லுவாங்க, அவன் மனுஷனாயா மிருகம் மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. மிருகன் ஆயிட்டான், அவன் மனுஷனே இல்லையே அப்படிம்பாங்க. சில சூழலியலாக நாங்கள் ரொம்ப நாள் அதை அந்த மாதிரி பேசினாலே திட்டுவோம் அவங்கள. மிருகம்லாம் ரொம்ப உன்னோட ஜாஸ்தி நல்லது தான், அதுக்கு பிடித்தமான வாசத்தை மட்டும் வைத்து கொண்டு அது எல்லாம் போகும். அது யானையாக இருந்தாலும் சரி, பூனையாக இருந்தாலும் சரி, எல்லா பாம்பாக இருந்தாலும் சரி, எல்லா விலங்கினங்களும் அந்த லிம்பிக் சிஸ்டத்தில் அதனுடைய முகர்தல், அதனால தான் அதுக்கு அந்த முகர்தல் அறிவு நம்மை விட அதிகமாக இருக்கிறது. அந்த முகர்தல் அறிவை வைத்து தான் அதனுடைய சந்தோஷங்கள் எல்லாம். அதுவும் சந்தோஷப்படும். தனக்கு தேவையான அந்த வாசம் எந்த இடத்துல எல்லாம் இருக்கோ அதை நோக்கி அது கூடுதலாக இருக்கட்டும், புணர்தலாக இருக்கட்டும், இறைக்காக அலைவதாக இருக்கட்டும், எல்லாமே அந்த லிம்பிக் சிஸ்டத்தில் உள்ள அந்த முகர்தலுக்கான உள்ள விஷயம்தான். ஆனால் மனிதனுக்கு அந்த முகர்தலை வைத்து அது எதை வேணாலும் செய்யும். அந்த முகர்வதற்காக அதுக்கு எதுவும் இடையூறே வராது, போயிட்டு இருக்கும். ஆனால் மனுஷனுக்கு அப்படி அந்த ஃப்ரண்டல் லோப் வளர வளர இது நல்லது, இது கெட்டது, இது வேண்டாம், இது வேணும், இந்த சமூகத்தில் இது தேவை, தேவையில்லை என்கிற புரிதல் ஃப்ரண்டல் லோபை வர வர
இவனுக்கும் முகர்தல் உண்டு, ஆனால் முகர்தலில் இது சரியா சரியில்லையா, தேவையா தேவையில்லையான்னு உணர்ந்ததால் அவன் மனிதனாக மேலோங்கி வந்தான். எப்போ அந்த மாதிரி நல்லது கெட்டதுன்னு தெரியாம போன போக்கில் போய் தவறுகளை செய்கிறானோ அவனைத்தான் மனுஷ மாதிரி இல்லாமல் மிருகம் மாதிரி இருக்கேன் நம் சமூகம் சொல்லி இருக்கிறது நண்பர்களே. அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் நம்மளுடைய அந்த ஒரு மகிழ்ச்சியை நோக்கி காலகாலமாக நகர்ந்த விஷயம். அந்த மகிழ்ச்சியும் ஒரு அறம் சார்ந்து நல்லதை தேடி இருந்த கூட்டமாக நம்ம இருந்தோம். ஆனால் இன்னைக்கு என்னாச்சு, சுத்தமாக அதனுடைய விளைவுகள் மிக மிக நொறுக்கி போச்சு. அதுவும் இந்த இணைய உலகத்தில் அவ்வளவும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து நம்முடைய ஒட்டுமொத்த சிந்தனையும் அது நம்மை நகர்த்தி கொண்டே இருக்கிறது. இந்த இணைய உலகத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. வணிகம் மிகப்பெரிய அளவில் பெருகுவதற்காக பல விஷயங்கள் நடந்திருக்கிறது. மருத்துவ உலகில் பல்வேறு முன்னணி ஆய்வுகள் எல்லாம் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வைத்து வந்திருக்கிறது. ஆனால் வாழ்வியலாக, ஒரு தனி மனித வாழ்வியலாக அவை நமக்கெல்லாம் ரொம்ப நல்லதை கொடுத்து கொண்டே போகுதான்னு பார்த்தா இல்லை. எல்லாத்தையும் தட்டையாக்கியிருக்கு. ஒரு ஃப்ளாட்டா 360 டிகிரியில் இருக்க வேண்டிய ஒரு வாழ்வியனுடைய பார்வை தட்டையாக, இது எனக்கு தேவை, இது ஏன் தேவை அப்படிங்கிற ஒரு முழுக்க முழுக்க ஒரு சுயநல பிராணிகளாக நம்மை வந்து மாற்றுவதற்கு இந்த ஏஐ மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரியான விஷயங்கள் பெரிய அளவில் வந்துச்சு. இதனோட விளைவு தான் இதுக்கு பெரிய அளவில் நோய் கூட்டங்கள் ஒன்றொன்னா கூடிக்கொண்டே இருக்கிறது. நிறைய உதாரணங்களை இன்றைக்கு சொல்லிக்கொண்டே போக முடியும். இப்படியான மனம் வந்து தட்டையான ஒரு விஷயத்தினால பல நோய்கள் இன்னைக்கு வந்து கூடியிருக்கு. நிறைய பேர் நினைத்து கொண்டு இருக்கிறார்கள் மனம் வந்து சரியா இல்லை, மனம் வந்து அழுத்தத்தில் இருந்தால் மனநோயாளிகள் ஆவர் என்று. அது ரொம்ப கொஞ்சம் பேர் தான். மன அழுத்தத்தினால் மனநோயாளிகள் வர்றது கொஞ்சம் பேர். பெரும்பாலான சர்க்கரை கட்டுப்பாடு இல்லாமல் இருப்பது, சர்க்கரை நோய் கட்டுப்பாடு இல்லாமல் இருப்பது. பல பேருக்கு இரத்த கொதிப்புக்கு நான் காலையும் இரவும் மாத்திரை எடுக்கிறேன், ஆனாலும் இரத்த கொதிப்பு கட்டுப்பாடில் இல்லை என்றதுக்கான காரணம் சர்க்கரையும் இரத்த கொதிப்புக்கும் மாத்திரை எடுத்தும் நடு இரவில் மாரடைப்பு வருகிறது. இந்த மாரடைப்புக்கான காரணம்னு யோசிச்சோன்னா அதற்கும் முக்கியமான காரணம் இந்த மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறது, ஒரு சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறது. எந்த நேரமும் தட்டையாக பொருள் தேடிக்கொண்டே ஓடக்கூடிய உலகத்தில் தான் இது எல்லாமே கூடிக்கொண்டிருக்கு. நிறைய 40கள் 45 தான் சிரிக்கிறத மறக்கிற மிக முக்கியமான பருவம். இந்த 40லிருந்து 50 வயதில் தான் இன்னைக்கு பெரிய சிக்கலே வந்திருக்கு. நீங்கள் ஜூன் 7ஆம் தேதி நம்மை உலுக்க வைப்பதனாக மாதிரி ஒரு ஆர்டிக்கலுடைய முடிவு வந்திருக்கு. உங்களில் சில பேர் ஆங்கில பத்திரிகை படித்து கொண்டிருப்பவர்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நிறைய தமிழ் ஊடகங்களில் இன்னும் அது பெரிதாக விவாதிக்கப்படவோ பேசப்படவோ இல்லை. அதுங்க பேசுகிறதுக்கு வேறு விஷயங்கள் இருக்குது, அதைத்தான் பேசி கொண்டிருப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே ரொம்ப உலுக்க வைக்கிற மாதிரியான ஒரு ஆய்வு முடிவு ஜூன் 7 ICMR இந்தியா B7 அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் வெளியே வந்திருக்கு. மருத்துவர்களுக்கு தெரியும். அந்த ICMR இந்தியா B7 அந்த ஆய்வு வந்து கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் 2008லிருந்து 2020 இறுதி வரைக்கும் இந்தியா முழுக்க நடத்தப்பட்ட ஆய்வுகளினுடைய முடிவு 1,20,000 பேர், ஏறத்தாழ 1,27,000 பேரை 13 வருஷமா ஃபாலோ பண்ணி அவங்களோட ஸ்டடி பண்ணி அவர்கள் ஒரு பெரிய ஆய்வறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. அப்படியே அதை படிச்சுட்டு எனக்கெல்லாம் என்ன நடக்க போகுது, என்ன ஆக போகுது, என்ன தான் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம அப்படின்னு ரொம்ப வேதனையாச்சு. கிட்டத்தட்ட 20 வருஷமாக சிறுதானியம் சாப்பிடு, சர்க்கரையை சாப்பிடாத, வெள்ளை வேண்டாம், எத்தனையோ விஷயங்களை மேடையாக பேசியிருக்கோம், எழுதி தள்ளியிருக்கோம். ஆனால் அந்த 2008லிருந்து 2020 வரைக்கிலான ஆய்வினுடைய முடிவு என்ன சொல்லுது தெரியுமா? கிட்டத்தட்ட 35% பேர் சர்க்கரை, ரத்த கொதிப்பு எல்லாத்துக்குள்ளேயும் போய் சிக்கிறாங்க. 13 டயபெட்டிக்கு மட்டும், ப்ரீ டயபெட்டிக்னு ஒரு 12%, 35% ஹைப்பர் டென்ஷனுக்கு, அதுக்கப்புறம் எடை கூட இருப்பவர்கள் எப்படின்னா அது ஒரு 16-17%, எடை கரெக்டாக இருக்குது, தொப்பை மட்டும் பெருசாக இருக்குது, அது ஒரு 14-15%, எடை கரெக்டாக இருக்குது, தொப்பையும் கரெக்டாக இல்லை, ஆனால் ரத்தத்தில் ரத்த கொழுப்பு டிஸ்லிபிடமியா அது ஒரு 15-20%. அப்புறம் அவர்கள் பல்வேறு புள்ளிவிவர கணக்குகளை போட்டு கடைசியாக என்ன சொல்கிறாங்கன்னா, இதே போக்கில் போச்சுன்னா இன்னும் ஒரு 10 வருஷத்தில் கிட்டத்தட்ட பாதி சமூகம், அந்த ப்ரொடக்டிவ் ஏஜ் ஸ்பேனில் இருக்க 25லேருந்து 50 வயசில் இருக்கவங்கள பாதி பேர் இந்த NCD நான் கம்யூனிகபிள் டிசீஸுக்குள்ளே போய் சிக்கிடுவாங்கங்கிறது தான் அந்த ஆய்வினுடைய முடிவு. என்ன செய்ய போகிறீங்க? அந்த ஆர்டிகளோட முடிவில் நான் கேட்டிருக்கான், ஸ்டேட் வைஸ் நீங்கள் வந்து ஒரு பாலிசி எடுங்க. வெறும் மாத்திரை மருந்து மட்டும் பத்தாது. மாத்திரைகள், மருந்துகள் அதை அவ்வப்போது ஒரு 4 மணி நேரம், 6 மணி நேரம், 8 மணி நேரம் கட்டுப்படுத்துவதற்கு உதவும்.
அந்த நோயினுடைய பக்க விளைவுகள் வராமல், தீவிரங்கள் வராமல் இருக்கணும்னா நல்ல உணவும் நல்ல சிரிப்பும் மிக மிக அவசியமான விஷயம். இது விளையாட்டு இல்லை. திரும்ப திரும்ப இந்த நகைச்சுவை மன்றத்துக்காக கோர்த்து சொல்லவில்லை. அவர்கள் எழுதிய ஆர்டிகிள் நீங்கள் முடிஞ்சால் படித்து பாருங்க. ICMR India B7 லைஃப் ஸ்டைல் இஸ் வெரி எசென்ஷியல் அலாங் வித் மெடிக்கேஷன். அவன் ஃபைனலாக அந்த ஆர்டிகிளை முடிக்கிறான். அவ்வளோ கிட்டத்தட்ட 20-25 சயின்டிஸ்ட், சென்னையை சேர்ந்த டாக்டர் அஞ்சனா தான் பிரைமரி ஆத்தர். அவங்களுக்கு கூட ஏகப்பட்ட ஆத்தர் சேர்ந்து எழுதின கட்டுரை. இன்னைக்கு ஒட்டுமொத்த எல்லா மாநிலங்களும் அந்த பாலிசிஸே இதை வச்சு மாற்றலாமாங்கிற அளவுக்கு யோசித்து கொண்டிருக்கிற ஆர்டிகிள். நாம் எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன செய்யணும், எதில் நாம் அக்கறையாக இருக்கணும். நிச்சயமாக நம்முடைய உணவு 6 சுவையில் மிக மிக கவனமாக இருக்கணும். ஒவ்வொரு சுவையும் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு ரொம்ப அடிப்படையான விஷயம். அந்த 6 சுவையும் பேலன்ஸ் பண்ணி சாப்பிட்ற ஒரு விஷயம் நமக்கு இருக்கணும். நகைச்சுவை என்றென்றும் கூடவே தினம் இருக்கணும். நகைச்சுவைக்காக மெனக்கெட்டு நான் ஒரு ஜோக்கை படிச்சுட்டு வந்து நான் வாசிக்கிறேன் நீ சிரி அப்படின்னு சிரிக்க வேண்டியது இல்லை. அது வாழ்வில் இயல்பாக சிறிய எள்ளல்ல ஒவ்வொரு வாழ்வினுடைய ஒரு நகர்விலையும் புன்னகைக்க வேண்டும். எதிராளி புன்னகைக்கணும், எதிராளி கொஞ்சம் சிரிக்கணும். நம்முடைய ஒரு சொற்களில் நடுவில் சந்தி புள்ளிகள் இருக்கு இல்லையா, 2 சொற்களுக்கு இடையில ஒரு சந்தி வைக்கிற மாதிரி ஒவ்வொரு வாக்கியங்களுக்கு இடையில, ஒவ்வொரு உரையாடலுக்கு இடையில நகைச்சுவையை நாம் ஒட்டித்தான் கொடுக்க வேண்டும் நண்பர்களே. அப்படி நகைச்சுவை அப்படி ஒட்டி கொடுக்கும்போது விஷயம் சரியா அங்க போய் தொடர்பு கம்யூனிகேட் ஆகும். அந்த இணக்கம் இழக்கம் ரெண்டும் நமக்கு வாழ்க்கையில் கூட இருக்கும். இது இரண்டும் வெறும் மனமகிழ்வுக்காக மட்டுமல்ல, உடல் நலத்துக்காகும். இன்னைக்கு நான் ஒரு புத்தகம் படிச்சுட்டு இருந்தேன். ராபர்ட் ஸ்டீன்சன் நினைக்கிறேன், அவர் பேர் ராபர்ட் ஸ்டீன்சன். அவர் ஒரு வார்த்தையை எழுதியிருந்தார். நான் கூட அதை என்னுடைய இன்னொரு நூல்லையும் அதை குறிப்பிட்டிருக்கேன். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை என்ன எழுதியிருந்தாருன்னா, எம்டி லவ். அது எம்டி லவ். லவ் எப்படி எம்டி ஆகும்? காதலும் அன்பும் தானே நிறைஞ்ச உலகம். ஆனால் எம்டி லவ்னு ஒரு வார்த்தையை அவர் எழுதுறாரு. எம்டி லவ்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு எல்லாருக்கும் தெரியும் முக்கோண காதல் கதை அப்படின்னு நம்ம பாடத்தில் பார்த்துருப்போம். முக்கோண காதல் கதைன்னா ஒரு பையனை 2 பொண்ணோ இல்லை 2 பையனோ ஒரு பொண்ணோ டாவடிக்கிறதோ, அதுதான் முக்கோண காதல் கதையாக கடைசியில் யார் முடிப்பாங்க அப்படிங்கிறது முக்கோண காதல் கதைமோ. ஆனால் உண்மையிலேயே காதலுக்கு ஒரு முக்கோணம் இருக்குது. அந்த காதல் முக்கோணத்தை நம்ம மக்கள் நிறைய பேர் மறந்துட்டாங்க. காதல் முக்கோணத்தில் ரொம்ப முக்கியமானது என்னுடைய துவக்க புள்ளி இன்டிமசி. முதல்ல இன்டிமசி, 2வது பேஷன், 3வது கமிட்மெண்ட். இந்த இன்டிமசி, பேஷன், கமிட்மெண்ட் ஒழுங்காக இருந்தால் மட்டும்தான் லைஃப் நல்லா போயிட்டே இருக்கும். இன்டிமசி வயது கொடுக்கும். 15-16 வயசுலேயே ஹார்மோன்கள்லாம் சேர்ந்து உள்ள கூவி ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரோன்லாம் சேர்ந்து அந்த ஹார்மோன் நல்லா கொண்டு வந்துடும். டெஸ்டோஸ்டெரோன், ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரோன்லாம் சேர்ந்து அந்த இன்டிமசியை துவக்க புள்ளியாக கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம வாழ்வு நம்மளுடைய தேடல்ல நம்மளுடைய இது நாள் வரைக்கும் களவு காதல் நெறியாக கற்றுக் கொடுத்த விஷயம் அந்த இன்டிமசியை மிகச்சிறப்பாக. இன்டிமசினா ஒன்றில் ஒரு ஈர்ப்பு இருக்கணும். அடிப்படையில் அந்த பெண் மீதான அந்த காதலியாக இருக்கும்போது தன் காதலி மீதும், மனைவியாக இருக்கும்போது மனைவி மீதான அடிப்படை ஈர்ப்பு. அந்த ஈர்ப்பு தான் ஒரு முதல் விஷயமாக கொண்டு போகும். அந்த ஈர்ப்புக்கு அப்புறம் அது ஒரு பேஷன் ஆகும். அந்த பேஷன் இருந்ததுக்கு அப்புறம் பேஷன்ல ஒருவரை ஒவ்வொரு சார்ந்து இருக்கணும், ஒரு விஷயத்திலையும் விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிற அந்த பேஷன் இருக்கும். அதுதான் கடைசியாக கமிட்மெண்ட்டாக இருக்கும். இது வெளிநாடுகளில் முதல்ல இன்டிமசியில் ஆரம்பித்து 1-2 பேரும் காதலிப்பார்கள். அதுக்கப்புறம் ஒரு லிவிங் டுகெதராக வாழ்ந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அது ஒரு பேஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் கடைசியில் கமிட்மெண்ட் ஆகும். சரி, நம்ம இனிமேல் கல்யாணம் பண்ணி இருக்கலாம். நம்ம ஊரில் அப்படியே தலைகீழ். முதல்ல கமிட்மெண்ட் ஆயிடுறோம். கமிட்மெண்ட் ஆகி இதுதான் உன் மனைவி, இதுதான் கணவன், கமிட் ஆகி அதுக்கப்புறம் அந்த கமிட்மெண்ட் பேஸில் பேஷனும் இன்டிமசியும் நகர்ந்து கொண்டு இருந்தது ஒரு காலத்தில். இன்னைக்கு இருக்கான்னு கேட்டால் நிறைய பேருக்கு இருக்காது. ஆனால் ஒரு காலத்தில் ரிவர்ஸில் இருந்தது. அந்த இன்டிமசி, பேஷன், அந்த கமிட்மெண்ட், இந்த 3 சரியா முக்கோணமும் கரெக்டாக இருக்கணும்னா நம்ம மகிழ்ச்சி ரொம்ப அடிப்படையான விஷயம். ஒவ்வொரு விஷயத்திலையும் சிரிச்சு மகிழ்ந்து இணங்கி இருக்கும்போது மட்டும்தான் ஈர்ப்பு இருக்கும். இன்னைக்கு அந்த ஈர்ப்பை தொலைப்பதற்கான காரணம் வாழ்க்கை தட்டையா போறது தான்.
அந்த ஈர்ப்பு வந்து முதல்ல வந்து நம்ம ஒரு 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 ஒவ்வொரு விஷயங்களையும் நம்மளுடைய சின்ன சின்ன விஷயங்களில் ஒரே ஈர்ப்பு நல்லா இருக்கும்போது வாகனத்தில் வந்துருப்பான், வண்டியில் டூ வீலர் அப்படி வரும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல லேசாக வந்து ஒரு ஏத்தாப்பில் குறுக்க ஒரு வண்டி வந்த மாதிரி இருக்கும், இல்லை ஏதோ ஒரு தடு மாதிரி வீட்டுக்கு வருவான். வீட்டுக்கு வந்தவொடனே அவன் ஒய்ஃப்ட்ட சாப்பிடும்போது 2 பேரும் பேசும்போது, தெரியுமா நான் அப்படியே அந்த மாதிரி ரோட்டில் இப்போ தான் கிராஸ் கட் ரோட்டில் அப்படி வந்து திரும்பும்போது ஒருத்தன் குறுக்க வந்து 1 நிமிஷத்தில் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க ஐயோ பார்த்துங்க, ஏன் இப்படி அவசரம், என்ன இப்படி இருக்கீங்க, கொஞ்சம் கவனமாக 5 நிமிஷம் லேட்டானா என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சம்பாஷணை இருந்தது. ஆனால் அது ஒரு ஈர்ப்பு குறைஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னா, சனியம் பார்த்து வரக்கூடாதா, விழுந்து எழுச்சதில் வண்டியில் ஒரு 3000 ரூபா போச்சு, இவருக்கு வேறு பிளேட் வைக்கணுங்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோன் பேசக்கூடிய முதல்ல இருந்த ஒரு சூழலும் 2வது இருக்க சூழலும் மாறுவதற்கான விஷயம் ஈர்ப்பு தொலைகிறது தான். அந்த ஈர்ப்பு நம்ம எப்பவும் வைத்து கொள்ளணும்னா உரையாடலில் தினம் தினம் ஒரு நகைச்சுவை இருக்கணும், ஒரு சிரிப்பு இருக்கணும், ஒரு சந்தோஷம் இருக்கணும், ஒரு மகிழ்ச்சி இருக்கணும், ஒருத்தர் கலாய்ச்சி சிரிச்சு இருக்கணும். ஆடைகள் அணிகிறதிலிருந்து, ஒரு உடலை திருத்தமாக வைத்துக் கொள்வதிலிருந்து, ஒரு நம்மை பார்ப்பவர்கள் நம்ம மீது ஒரு கவரக்கூடிய ஒரு விஷயத்துல நம்ம ஆடை இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் ஈர்ப்பை வலுப்படுத்தக்கூடிய விஷயம். அது என்னத்துக்குன்னு ஒருத்தன் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் தான் ஒரு பெரிய தாடி வச்சு கண்ணாமண்ணான்னு தாடி வச்சேன். நான் அவனை கேட்டேன், நான் வீட்டுக்கு வந்தப்போ ஏன்டா இப்படி தாடியை வச்சுருக்க, ஷேவ் பண்ண அப்படி இருக்க, எப்படி இருக்கு அப்படின்னா, இது ஒரு சால்ட் அண்ட் பெப்பர் லுக் அப்படின்னா. அவன் ஒய்ஃப்டே கேட்டேன், அது தாம்பரத்தில் 2-3 பிச்சைக்காரன் கூட அப்படி தான் இருக்கான் அப்படின்னு அவன் சொல்கிறான். இவனுக்கு நினப்பு வந்து இவன் சேவ் பண்ணல, இதுக்கு ஏதோ சோம்பேறித்தனா இல்லை, இவனுக்கு ஏதோ நினப்பு இப்படி வச்சிருக்கலாம். பட் வந்து உண்மை வந்து அவங்க சொல்கிறாங்க. அப்போ அப்படியான ஈர்ப்பு வந்து நமக்குள்ள வந்து ஒரு கவரக்கூடிய, கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவனும் அவர்களை ஒருவர் ஈர்க்கக்கூடிய அளவில் ஆடை அணியிலிருந்து நம்ம பேசுறது முகமொழி, அது ரொம்ப முக்கியமான விஷயம். புன்னகைக்கான அடிப்படை விஷயமே முகம்தான். முகமொழி பேசக்கூடிய விஷயத்தை உடல் மொழியோ கையில் எழுதக்கூடிய எழுத்துக்களோ பெரிய அளவில் காட்டாது. ஒவ்வொரு கணங்கள்லையும் நம்ம சந்திக்கக்கூடிய பொழுதுகளில் எங்கெங்க சந்திக்கமோ பேசக்கூடிய விஷயத்தில் முகம் பார்த்து, கண் பார்த்து, முகத்தில் சிறு சிறு சலனங்களை கொடுக்கிற விஷயத்தின் மூலமாகவே இந்த ஈர்ப்பை ரொம்ப வலுப்படுத்தி கொண்டு போகலாம். ஆனால் இன்னைக்கு அது சுத்தமாக தொலைஞ்சு போச்சு. ஒரு உணவு பரிமாறும் போது, சாப்பிடும்போது காதில் இப்படி ஃபோனை இப்படி கையில் வச்சுக்கிட்டு தலையை அப்படி கழுத்தில் வச்சுட்டு சொல்லுங்க அது அப்புறம் எப்போ வருது அப்படின்னு யாரோ ஒரு வண்டியில் போகிற ஒருத்தரை பற்றி கேட்டுக்கிட்டு ஊத்து இது பண்ணு இப்படின்னு கையை, இந்த இடது கையை இப்படி காமிச்சிட்டு அதில் என்ன வாழ்க்கை இருக்குது? அப்போ வந்து நம்ம உணவு அருந்தும் போது ரசித்து ஒரு உருண்டையை சாப்பிடுவேன், சூப்பராக பண்ணியிருக்கேன், இது என்ன எப்படி பண்ண, இது ஒரு 2 நிமிஷம் நீ போய் அடுத்த நாள் இதுக்கு அடுப்புங்கரையில் போய் நிற்க போகிறது இல்லை. ஆனாலும் அதை கேள்வி கொடுத்து நல்லா இருக்க சந்தோஷமாக ஒரு கேட்கக்கூடிய ஒரு விஷயம். பரிமாறல் இத்தனை இடத்துல இருக்குது. பரிமாறல்ங்கிற ஒரு விஷயம் வாழ்க்கையில் எவ்வளோ நகர்த்தி கொண்டு போகும். அந்த பரிமாறுதல்ங்கிற ஒரு விஷயம் தொலைந்ததே நம் வாழ்க்கை தொலைந்ததனுடைய பெரிய அடையாளம். எல்லாம் அங்கே தட்டில் அடிக்கிருக்கும், போய் பாரு, அங்கே செத்து போன தோசை அப்படி கிடக்கும் 4-5. அந்த செத்து போன தோசையில் 2 எடுத்து சட்னி எங்கே இருக்குது, சாம்பார் எங்கே இருக்குன்னு தேடி 2 ஊற்றிட்டு போய் சாப்பிட்றதுக்கும், உட்கார்ந்து மனைவியோ கணவனோ யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் ஒருத்தர் வந்து இருங்க நான் ஒரு தோசை சுட்டு தரேன், கொஞ்சம் முருகலாக வேணுமா இல்லை வந்து கொஞ்சம் மொத்தமாக வேணுமா, உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டு கணவன் மனைவிக்கு சுட்டு கொடுக்கலாம், இல்லை மனைவி கணவனுக்கு கொடுக்கலாம். அப்படி கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன பரிமாறல்ல அந்த ஈர்ப்பு, பேஷன், இன்டிமசி சரியாக இருந்து கொண்டிருக்கும். தொலைச்சிட்டு அத்தனையும் எல்லாத்தையும் தொலைத்ததற்கான காரணத்தில் மிக முக்கியமான ஒன்று இந்த சமூக ஊடகங்கள். கொஞ்ச நாளில் எனக்கு தோணுது, ஒரு 110-15 வருஷம் ஆச்சுன்னா பல பேருக்கு இந்த ஆள்காட்டி விரல் வத்தி போயிடும், சூம்பி போயிடும், இந்த மேலே இருக்கிற இன்டர்ஃபெலாஞ்சஸ் காணாமல் போயிடும். ஏன் சொல்லுங்க? கையை தேய்ச்சி 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 ஃபோனில் இப்படியே ரீலும் ஃபேஸ்புக்கும் ஷார்ட்ஸும் ராத்திரி ஆனால் 10லேருந்து 11:30 வரைக்கும் பல வீட்டில் இதுதான் நடக்கும். இப்படியே பார்த்துட்டு அந்த வெத்தலைக்கு சுண்ணாம்பு தேய்க்கிற மாதிரி ஃபோனில் தேய்த்து கொண்டே இருக்காங்க. ஏன்னா இவன் எதை தேய்க்கணுங்கிறத இவன் முடிவு பண்ணுறதில்ல. முட்டாப்பை இவன் நினச்சிக்கிறான் நாம தான் பார்த்துட்டு இருக்கோன்னு. ஃபோன் முடிவு பண்ணுது. நீ 2 நாள் இதை பார்க்குறியா, உனக்கு இது சம்மந்தப்பட்ட 2 கோடி விஷயத்தை நான் கொடுக்குறேன்னு அது பின்னாடி இது கொடுத்துக்கிட்டே இருக்கும். வெளியேறவே முடியாது. அடிக்ஷன் சென்டரில் எப்படி வேலை செய்ய வைக்கணும்னு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு தெரியும் அது. ஸோ திரும்ப திரும்ப பார்க்க ஆரம்பித்து நான் நினைத்து கொண்டிருந்தேன் கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் தான் இதில் நிறைய இருக்காங்கன்னு. தப்பு. எங்களுடைய நோயாளிகள்ட்ட நாங்கள் மருத்துவமனையில் நிறைய பேர்ட்ட கேட்டால் 40லிருந்து 50 வயதில் இருக்கக்கூடிய பல ஆண்களும் பெண்களும் இதில் அடிமைப்பட்டு இருக்காங்க.
திரும்ப திரும்ப அப்படியே ஃபேஸ்புக் ரீல்ஸு, ஃபேஸ் டைம், இல்லைன்னா இந்த ஷார்ட்ஸு, 1 நிமிடம். முன்னாடி வந்து நாங்கள்லாம் நாவல் படித்தோம், பெரிய நாவல் படித்தோம். பள்ளி காலத்தில் போய் லைப்ரரியில் போயிட்டு பாலகுமாரன் வாங்கி படித்தோம். அப்போ இருந்த 17 வயசில் 15 வயசில் பாலகுமாரன் பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் பாலகுமாரன் எடுத்து வண்ணநிலவன் வந்தோம், வண்ணதாசன் வந்தோம், ஜெயமோகன் வந்தோம். இப்படி ஒன்றுனா எஸ் ராமகிருஷ்ணன், இப்படி புத்தகங்கள் படித்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த புத்தகங்களுக்கு அப்புறம் அது வந்து இப்போ எவனும் நாவல் படிக்கிறதே இல்லை. அதெல்லாம் யார் படிப்பாங்கன்னு அடுத்து சிறுகதை வந்துச்சு. சிறுகதையாவது படிக்கணும், சிறுகதையெல்லாம் இல்லை, யூடியூப்பில் 10 நிமிஷம் பார்ப்பேன். 10 நிமிஷம் பார்க்குற விஷயங்கள்லாம் இன்றைக்கி போயிடுச்சு. இப்போ அதுவும் கிடையாது, யூடியூப் இதுவும் போய் அதுக்கப்புறம் ரீல்ஸு, ஷார்ட்ஸுன்னு 1.5 நிமிஷம். பல பேட்டிகளில் என்கிட்ட சில பேர் சொல்லுவோம், வந்து கேட்பாங்க, சார் 1 நிமிஷத்தில் நீங்கள் பேசணும், போடான்னு வேணாம், 1 நிமிஷத்தில் பேச முடியாது, நீ எடுக்கிறதுல அதுக்கப்புறம் பேசிக்குவோம். ஏன்னா 1 நிமிஷம் தான் பார்ப்பாங்க. சித்தமருத்துவத்தில் அதிகம் பேசுகிற ஒரு வார்த்தை வந்து துரித ஸ்கலிதம்பாங்க. கிட்டத்தட்ட அப்படித்தான். நிறைய பேருக்கு அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு தெரியல நினைக்கிறேன். ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன்பாங்க செக்ஷுவல் லைஃப்பில், குயிக் எஜாக்குலேஷன் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ், அதை தான் தமிழில் துரித ஸ்கலிதம்பாங்க. அந்த லெவலில் தான் இந்த ஷார்ட்ஸும் இதுவும் முழுக்க முழுக்க எல்லா மக்களும் பின்னாடியே போய் கொண்டிருக்கிற விஷயமாக மாறி இருக்கிறது. இதெல்லாம் மாறணும். இதெல்லாம் மாறி வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ளதாக மாற வேண்டும் என்றால் நாம் வந்து மகிழ்ந்து சிரித்து உரையாடல் தொலைஞ்சு போச்சு. எப்படியான ஒரு உரையாடல் இருந்தது வீட்டில்? ஒரு திண்ணையில் எவ்வளோ உரையாடல்கள் இருந்தது. இன்னைக்கு உரையாடல்கள் எல்லாமே தொலைந்து போச்சு, காணாமல் போயிட்டு, சொற்கள் தொலைந்து போயிடுச்சு, சொற்களை காணோம். பல பேர் வந்து நாம் உரையாடிய பல சொற்கள் தேடிட்டு இருக்கான். அவன் போய் சாட் ஜிபிடியில் எழுதலாமா, சாட் ஜிபிடி போட்டு அது எழுதி கொடுக்காதா? ஏன்னா இவனுக்கு சொல் இல்லை. ஒரு கவிதை எழுதி தர சொல்லி காதலிக்கு கவிதை எழுதி சொல்லதுக்கும் இனிமேல் வந்து சாட் ஜிபிடியை பார்த்து அதுலேருந்து எடுத்து கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு லெவலில் உலகம் போய் கொண்டிருக்குது. இது இப்போ பார்த்தா ரொம்ப வேடிக்கையாக தெரியல, ஆனால் இதெல்லாம் நடக்கத்தான் போகுது. அப்படியான சூழலில் தான் நகர்ந்து கொண்டு இருக்கிறோம். நண்பர்களே, நம் வாழ்க்கையினுடைய இந்த நோய்களை விரட்டுவதற்கான மிக மிக முக்கியமான ஒரு சுவையாக, சொற்சுவையாக நகைச்சுவை மிக மிக அவசியம். அதற்கு அடுத்து நம்முடைய அத்தனை உணவுகளினுடைய சுவை. ஒரு சுவைக்கு பின்னாடியும் பெரிய மருத்துவ குணம் இருக்கு. இன்னைக்கு மொத்த உலகமும் ஒரே ஒரு சுவையில் இல்லை, 2 சுவையில் போய் நிற்கிறாங்க. இனிப்பு சுவை, இல்லைன்னா உப்பு சுவை, இல்லைன்னா புளிப்பு, இல்லை காரம். இந்த 4 தான். 6 சுவையில் இந்த 4 சுவையிலே நின்று கொண்டு இருக்கிறார்கள். அந்த 4 சுவையை தாண்டி இன்னொரு 2 சுவை இருக்கு. ஒன்று கசப்பு, இன்னொன்று துவர்ப்பு. இந்த கசப்பும் துவர்ப்பும் தான் பல நோய்களை போக்குவதற்கான ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். அதுக்காக மற்ற சுவையெல்லாம் தப்பா கிடையாது. எல்லா சுவையும் வேணும் நமக்கு. ஒவ்வொரு வயதில் ஒவ்வொரு வாழ்வினுடைய ஒரு கூறுகளில் ஒரு சுவை. அதனால்தான் உணவை யாருக்கும் பொதுமைப்படுத்த முடியாது. நிறைய பேர் என்கிட்ட கேட்கும்போது, சார் எனக்கு ஒரு பெஸ்ட்டாக ஒரு ரெசிபி ஒன்று சொல்லிடுங்களாம்மா? அப்படி ஒன்று கிடையாது. உன் லைஃப் என்ன, உன்னுடைய வாழ்க்கை என்ன, உன் வாழ்வியல் முறை என்ன, உன்னுடைய உணவு பழக்கம் என்ன, உன்னுடைய மரபு ரீதியாக உங்கள் வீட்டில் என்னென்ன நோய்கள் இருந்திருக்கிறது, குழந்தை பருவத்தில் உனக்கு என்ன நோய் இருந்தது, அதை பொறுத்து தான் இன்றைய உணவு. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அடிப்படையில் தெரிந்து கொள்ள வேண்டியது எந்த சுவை எனக்கானது. முதல்ல இனிப்பு எடுத்துக்கொள்வோம். இனிப்பு ரொம்ப முக்கியமான விஷயம். காலகாலமாக கொண்டாடுவதற்கான ஒரு விஷயமாக இனிப்பு, ஒரு மகிழ்ச்சியை தெரிவிக்கக்கூடிய விஷயமாக ஒரு இனிப்பு. ஏன்னா இனிப்பு தான் இந்த நகைச்சுவை வரும்பொழுது எப்படி மூளையில் என்டார்ஃபின்ஸ் சுரக்குதோ அதே மாதிரி ஒரு என்டார்ஃபின்ஸை சுரக்க வைப்பது இனிப்பு. அதனால தான் இனிப்பில் ஒரு துண்டு சாப்பிட்ட உடனே இன்னொரு துண்டு எடுக்கணும் அப்படின்னு தோண வைக்கிறது அந்த என்டார்ஃபின் சுரக்கிறதுனால. அது போய் ஹைப்போ கேம்பஸில் போய் உட்காந்துக்கும், லிம்பிக்ஸில் போய் உட்காந்துக்கும். உட்காந்துட்டு திரும்ப எடுத்தான்னு கேட்கும். அதனால தான் பல பேர் சுகர் பேஷண்ட் போவான், நான் வந்து சாப்பிட மாட்டாங்க இனிப்பெல்லாம் அப்படிமா. இலையில் ஒரு மைசூர் பாகு இருக்கும். முதல்ல ஓரத்தை கரும்புவாங்க. அந்த வரப்பில் ஓரமாக கருமி மொத்தமாக நில ஆக்கிரமிப்பு பண்ணுவாங்க இல்லையா, அந்த பரிமாறி முடித்து வெளியே போகிறதுக்குள்ளே மொத்த ஸ்வீட்டையும் காலி பண்ணிடுவான். ஆனால் ஆரம்பிக்கும் ஒரு சின்ன துண்டு தான் அப்படின்னு சொல்லி. அதுக்கு காரணம் என்ன, இவன் முடிவு பண்ணுறது இல்லை. பல நேரத்தில் இந்த மது அருந்தவர்களை சொல்லுவோம், நாங்கள்லாம் கொஞ்சமாக தான் சார் குடிப்போம், 1 ரவுண்டு தான் சார், என்னன்னு தெரியாது, ஆனால் 1 ரவுண்டு சார் அப்படி ஏதாவது சொல்லுவாங்க. முதல் ரவுண்டு அவன் குடிப்பான், அதுக்கப்புறம் 2வது ரவுண்டு அந்த குடி தான் குடிக்க வைக்கும். 2வது ஜாரம் 3வது கப்பை வந்து இவன் உள்ள போன அந்த மது இம்பல்சிவ் கம்பல்சிவ் விஷயத்தை கொண்டு வந்துடும். இவனால் முடிவு செய்ய முடியாது. அடிக்ஷன் சொல்றது என்ன, அடிக்ஷன் திரும்ப கம்பல்சிவா நீ குடி திரும்ப குடி அப்படின்னு அது போய் உன்னை ஆக்கிரமிக்கும். அந்த சூழலுக்கு வரக்கூடாதுன்னா நீ இதே குடிக்காத, வேணாம், தேவையில்லைன்னு திரும்ப நாங்கள் சொல்றது அதுக்கு தான்.
அந்த ஒரு விஷயத்தை தூண்டக்கூடிய ஒரு இனிப்பு மீண்டும் மீண்டும் சாப்பிட வைக்கக்கூடிய மிக முக்கியமானது. ஆச்சார கோவையில் முதல்ல சொன்னது தலை தித்திப்பு. முதல்ல இனிப்பு தான், முதல்ல பரிமாற வேண்டியது இனிப்பு. இனிப்பு தூண்டை சாப்பிட்டுட்டு தான், ஏன்னா அது தூண்டும், நம்மை சாப்பிட வைக்க தூண்டும். அந்த இனிப்பை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த சுவையை சாப்பிடணும். அந்த இனிப்பில் எவ்வளவு நல்ல இனிப்புகள் நம்மகிட்ட இருந்தது. அத்தனை பழங்கள் தான் நமக்கான பிரதான இனிப்பு. வாழைப்பழம், கொய்யாப்பழம், பப்பாளி, மாதுளை, ஒரு ஒரு இனிப்பை எடுத்து பார்த்தோம்னா ஏகப்பட்ட மருத்துவ குணமுடைய பழங்கள் இருக்கு. நம் குழந்தைகளுக்கு அவசியம் அது. நம்ம வீட்டில் சின்ன பிள்ளைகள் இருக்கா, தினம் ஒரு வாழைப்பழம், அந்த இனிப்பு அங்கேருந்து துவக்கட்டும், வாழைப்பழத்தின் இனிப்பு இருக்கட்டும். ஒரு நடுவயதில் இருக்கவங்க கொய்யா, பப்பாளி, மாதுளை, ஆப்பிள், ஏதோ ஒரு இனிப்பை எடுத்துக்கொள்ளலாம். சர்க்கரை வியாதி இருந்ததுன்னா அந்த முக்கடிகள் வேண்டாம். மா, பலா, வாழை தொடக்கூடாது. அத்தனை பேருக்கும் ஜூன் மாதத்தில் HbA1c பாருங்க 7.5 8.5 தான். ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க, இமாம் பசந்த் வீட்டில் இருக்கும்போது எப்படி சார் சாப்பிடாம இருக்க முடியும்? ஒரே ஒரு நாள் ஒரு துண்டு பிடிப்பாங்க, ஒரே ஒரு நாள் துண்டு. போன வாரத்தில் எத்தனை தடவை எடுத்தீங்கன்னு கேட்பேன். அது ஒரு 3 தடவை இருக்கும்னு நினைக்கிறேன். பக்கத்தில் வீட்டுக்கார சொல்வார், அவள் கொட்டை வரைக்கும் அவ்வளோத்தையும் எடுத்தான் சார் விடுறா அப்படின்னு அவர் கம்ப்ளைண்ட் பண்ணுவார். அத்தனை சர்க்கரை நோயாளிகளும் ஜூன் ஜூலையில் கப்புனு ஏறிடும். அந்த போய் ஒரு பெரிய டேட்டா தமிழ்நாடு முழுக்க எடுத்தால் தெரியும், 6.5 சுயங்கின்னு 8 பேரும். அப்புறம் அந்த ஜூன் ஜூலை மாதத்தில் டாக்டர்கிட்ட போய் திட்டு வாங்கி பேச்சு வாங்கி, அப்புறம் பயம் ஒரு டாக்டர் 41 வயசில் செத்து போயிட்டானாமே, நடுராத்திரியில் செத்து போயிட்டானாமேன்னு தெரிஞ்சு, அப்புறம் உடனே ஜூன் ஜூலையில் பயங்கர கட்டுப்பாடுக்குள்ளே ஆகஸ்ட் செப்டம்பரில் அது குறைஞ்சிருக்கும். பழையபடி நவம்பர் 1 வருமா திருவிழா, தீபாவளி. அப்போ சார் தீபாவளி அன்னைக்கு ஒரு மிட்டாய் சாப்பிடலன்னா எப்படின்னு ஆரம்பிப்பாங்க. திரும்ப நவம்பர் டிசம்பரில் ஏறிடும், திரும்ப பொங்கலில் வரும். இப்படி அந்த அலைக்கற்றை மாதிரி சர்க்கரையை வைத்திருப்பதான் நம்மள 90% நீரிழிவு நோயாளிகள். 10% பீப்புள் தான் சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்காங்க. அந்த 10% பீப்புள் தான் கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்கிறது பெரும்பாலும் தெரிஞ்ச விஷயம். தெரியாத விஷயம் என்ன தெரியுமா? 90% சர்க்கரை நோயாளிகளில், கட்டுப்பாடு இல்லாத 90% சர்க்கரை நோயாளிகளில் 30% பேர், எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாட்டில் 1 கோடி பேர் டயபெட்டிக். அந்த 1 கோடி பேரில் 90 லட்சம் பேருக்கு கண்ட்ரோல் இல்லை. புள்ளி விவரங்கள் தெளிவாக இப்போ கூட சொல்லியிருக்காங்க. 90 லட்சம் பேரில் 30 லட்சம் பேர், 30% சொன்னா இல்லையா, 30% ஆஃப் அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ். அவங்க தன்னுடைய வாழ்நாளில் மாரடைப்பையோ சிறுநீரக செயலிழப்பையோ ஏதாவது ஒரு புற்றுவையோ பெறுவதற்கான சாத்தியங்கள் மிக 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 அதிகம். இப்போ நம்ம எவ்வளவு கவனமாக இருக்கணும் இனிப்பில். 45 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இனிப்பை வெறுக்கலாம், வேண்டாம். நமக்கு இனிப்பு வேணும்னு தோணுச்சுன்னா ஒரு கொய்யாப்பழமோ ஒரு பப்பாளி துண்டோ ஒரு ஆப்பிளோ எடுத்துக்கொள்வோம். மாம்பழம் வேண்டாம், பலாப்பழம் வேண்டாம். பல ஆய்வுகள் செய்து மறுபடி சொன்ன விஷயம் தேவையில்லை நண்பர்களே. சில பேர்லாம் விளம்பரம் போடுறான் டிவியில், மாம்பழம் இல்லை நீ இந்த என்ன நீயா மாம்பழம், இந்த கூட்டத்தில் யார் மாம்பழம்லாம் ஒரு விளம்பரம் வருது. அதில் இருக்கிறது வெறும் மாம்பழம் இல்லை. அந்த பாட்டில்லாம் மாம்பழம்லாம் மாம்பழத்துக்கு மாற்றுகிறான். மாம்பழம் வேணும்னு சொன்னால் சர்க்கரை நோயாளிகள் இல்லை அப்படின்னா வெறும் மாம்பழத்தை வாங்கி கடிச்சு சாப்பிடுங்க. பாட்டிலில் விற்கிற மாம்பழச்சாறில் கிட்டத்தட்ட 30% வெறும் சர்க்கரையும் உப்பும், ஏராளமான சர்க்கரையை சேர்க்கிறாங்க. பல்பாக எடுத்து கொண்டு போய் என்றைக்கோ எங்கேயோ விளைஞ்ச மாம்பழத்தினுடைய சக்கையை நல்ல தண்ணீரும் நிறைய உப்பும் போட்டு தான் அந்த மாதிரி பாட்டில்களில் விற்பனை செய்யக்கூடிய அத்தனை மாம்பழச்சாரும் வருது. வேண்டாம். மாம்பழத்துக்கு ஈக்குவல்னு திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் விளம்பரம் மூலமாக. ஒரு துளி கூட ஏற்றுக்கொள்ளாதீங்க, அப்படியானது கிடையாது. பல ஆய்வுகள் மறுபடி சொல்கிறான், அந்த மாதிரியான பாட்டில் இருக்குது முழுக்க. நம்ம வீட்டு பிள்ளைங்க என்கிட்ட ஒருத்தர் சொல்கிறார், சார் கோக்கு பெப்சிலாம் குடிக்க மாட்டான் சார், இந்த மாதிரி மாம்பழச்சாறு மட்டும் வாங்கி குடிப்பான் பாட்டிலில், அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு இல்லையா. எங்கள் வீட்டில் கூட சின்ன பிள்ளைங்க தானே, அவங்க இனிப்பு சாப்பிட்லாம்லன்னு நாங்கள் வாங்கி கொடுக்குறோங்க. தப்பு. அது ஒரு ஸ்ப்ரூ கொடுக்கும், அப்படியே சடனாக கிளைசமிக் இண்டெக்ஸை கூட்டும், சடனாக குளுக்கோஸை மேலே ஏற்றும். 20 வயசில் அவன் பழகி அதை எடுத்தான்னா கண்டிப்பாக அவனுடைய இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கூடிக்கொண்டே போகும். இனிப்பு உடலை வளர்க்கக்கூடியது. குழந்தை பருவத்தில் வளர்ச்சியினுடைய காலத்தில் இனிப்பு சுவையுள்ள உணவுகளை எடுக்கலாம். அதில் இனிப்பான பழங்களுக்கு முதலிடம். 2வது பனங்கருப்பட்டி, இல்லைன்னா நாட்டு சக்கரை, தேன். மிக அருமையானது. தேனுக்கு பல ஆய்வுகள் நடந்திருக்கு. வீட்டில் இனிப்பு தேவைப்படும் போது முதல் தேர்வா தேன் வைக்கலாம். இந்த நீலமலை தொடரில் எத்தனை தேன் இருக்கும், நிச்சயமா இருக்கும். அங்கங்க ஒரு பருவத்திலும் ஒரு தேனுடைய குணம் மாறுபடும். என்ன பூக்கள் பூக்கிறதோ அதை பொறுத்து தேன் இருக்கும்.
நம்ம ஊரில் அதையெல்லாம் பெரிய அளவில் சந்தைப்படுத்தவில்லை. இன்றைக்கும் ஊட்டிக்கு போனால் தேன் வாங்கிட்டு வரோம், இல்லைன்னா யாராவது ஒருத்தர் வந்து தேன் அடையோட தேன் கொண்டு வந்தால் மலை தேன் விற்கிறாங்கன்னு விற்கிறோம், அவ்வளோதான் பண்ணுறோம். ஆனால் பல நாடுகளில் அவர்கள் தேனை வணிகம் செய்யக்கூடியதை பார்க்கும்போது வேதனையாக இருக்குது. ஏன் நம்ம இந்த மாதிரி பண்ணாமல் இருக்கோம்? நியூசிலாந்தில் மனுக்கா அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, ஆக்லாந்துக்கு கீழே சதர்ன் ஐலண்டில் இருக்குது. மனுக்கா ஹனின்னு ஒரு ஹனி இருக்குது. புற்றுநோயாளி எல்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க. 100 கிராம் உள்ள ஹனி $70 $100 விற்கிறான். நான் ஒரு முறை ஒரு ஆய்வு பயணத்துக்காக நான் அந்த ஊருக்கு போயிருக்கேன். எனக்கு வந்து அந்த மனுக்கா ஹனியை பார்க்க வேண்டும் என்று ஆசை. அங்கே உள்ள மௌரிஸ் அப்படிம்பாங்க, நியூசிலாந்திலுடைய பழங்குடி மக்கள், அந்த பழங்குடி சமூகம் வளர்ந்துட்டாங்க அவங்களும். அவர்கள் அதை பெரிதாக வணிகம் பண்ணுறாங்கன்னு போய் பார்த்தா நம்ம ஊர் மாதிரியான மலைத்தோட்டம் தான் அதுவும். அங்கே பூக்கக்கூடிய அந்த மனுக்காங்கிற ஊரில் பூக்கக்கூடியது மருத்துவ குணமுடைய மூலிகை என்று ஆவணப்படுத்தி அதை உலகம் முழுக்க நீங்கள் போய் கூகுள் பண்ணி பாருங்கள், மனுக்கா ஹனின்னு விலை பாருங்கள் எவ்வளோ விலை போட்டிருக்கான்னு. நம் வீட்டு குழந்தைகளுக்கு வேப்பம்பூ தேன், வெட்பாலை தேன், எந்த பூக்கள் இருக்கோ, மார்த்தாண்டம் பகுதியில் வரதெல்லாம் ரப்பர் மரத்தில் உள்ள பூக்களோட தேன், தோட்டத்தில் எந்த பூக்கள் இருக்கோ அதை ஒட்டிய தேன் தான் நிறைய இருக்கும். அப்படியான தேனை நம்ம வீட்டில் இனிப்பாக பயன்படுத்தலாம். அந்த தேன் உடலுக்கு வாய்க்கு தித்திப்பு கொடுக்கறதோடு சேர்ந்து பல உடலினுடைய ஆழல், அதாவது இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடிய தன்மை வந்து தேனுக்கு உண்டு. சர்க்கரை நோயாளி இல்லாதவங்க அந்த தேனை பயன்படுத்திக்கலாம். பனங்கருப்பட்டி தேன் தவிர, இனிப்பு தவிர அதில் ஏராளமான உப்புகள் இருக்குது, கனிமங்கள் இருக்குது. அதை குழந்தைகளுக்கு சர்க்கரை நோயாளி இல்லாதவங்க வீட்டில் வந்து பயன்படுத்துறதுக்கு அதை பயன்படுத்தி கொள்ளலாம். ஹைட்ரேஸ் சேர்க்காத மண்டவெல்லம்னு சொல்ல இடத்துல வெள்ளையாக இருந்ததுன்னா அந்த மண்டவெல்லத்தில் ஏகப்பட்ட உப்பு இருக்குன்னு அர்த்தம். அந்த ஹைட்ரேஸ் போட்டு அதை கொடுத்துருக்குறாங்க. அப்படி இல்லாமல் நல்லா காஃபி ப்ரௌன் கலரில் உதிரியாக நாட்டு இயற்கை வெல்லம் இருக்கா, அதை நம்ம வீட்டில் நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் இனிப்பு தேவைப்படுறவங்களுக்கு. அப்படி இனிப்பை பயன்படுத்தணும். அதை விட்டுட்டு நம்ம இந்த வெள்ளை சர்க்கரை, அதை விட கொடுமை, இப்போதுதான் முதலில் உலக சுகாதார நிறுவனம் வாயை திறந்திருக்கு. ஒரு 2 மாதம் இருக்கும். என்ன தெரியுமா? ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ். நம்ம ஊரில் விளம்பரம் பண்ணி தள்ளுனாங்க, இப்போ கூட தள்ளி கொண்டு இருக்கிறார்கள். நீ 0 கலோரி சுகர், இது எடையை குறைக்க வேண்டும்னா, சர்க்கரை வியாதியெல்லாம் விட்டுட்டான். இங்கே 140 கோடி பேர் இருக்காங்க. அந்த 140 கோடியில் நீங்கள் அந்த நான் சொன்ன ICMR இந்த அந்த ஸ்டடி, அதில் வந்து இந்தியா படத்தில் ஒபிசிட்டி பற்றின படம் ஒன்று இருக்குது. அத்தனை மாநிலமும் ஒபிசிட்டி இன்னைக்கு. ஒரு 4-5 மாநிலத்தை தவிர, கொஞ்சம் ஜார்க்கண்டு, கொஞ்சம் மணிப்பூர், கொஞ்சம் அஸ்ஸாமு, அதுக்கப்புறம் மத்திய பிரதேசம், ஏதோ ஒரு இடம், 4 மாநிலத்தை தவிர மீதி அத்தனை பேரும் ஒபிஸாக இருக்காங்கன்னு தான் ரிப்போர்ட்டு. இந்த ஒபிஸாக இருக்கிறவங்க இவ்வளோ பெரிய சந்தை இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே விளம்பரம், ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர்ஸ்க்கான விளம்பரம், உனக்கு சர்க்கரை இருக்கோ இல்லையோ 0 கலரி ஸ்வீட்னர் வாங்கிக்கோன்னு சொல்லி விளம்பரம் பண்ணுறான். உலக சுகாதார நிறுவனம் எச்சரித்திருக்கிறது, தயவு செய்து பயன்படுத்தாதீங்க, வேண்டான்னு இப்போ தான் சொல்லியிருக்காங்க. நாங்கள் காலகாலமாக சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஏன்னா அந்த 0 கலோரி ஸ்வீட்னஸில் பல சிக்கல்கள். முதல்ல அஸ்பார்டைம்னு ஒரு ஃபஸ்ட்டு வந்தது, இப்போவும் இருக்குது மார்க்கெட்டில். அந்த அஸ்பார்டைம்ங்கிற அந்த ஈக்குவல்ங்கிற அந்த ஸ்வீட்னர் வந்து பிளாடர் கேன்சரை உருவாக்குதுன்னா, சிறுநீரக பையில புற்றுநோயை உருவாக்கக்கூடிய தன்மை இருந்தது. அதுலேயே அந்த ஈக்குவல்ங்கிற அந்த இதுலேயே போட்டிருப்பாங்க கீழே, குழந்தைகளுக்கு இந்த மாதிரி சிறுநீரக நோய் இருக்கிறவங்கலாம் தயவுசெய்து யூஸ் பண்ணாதீங்கன்னு போட்டிருந்தாங்க. இப்போ அவ்வளோ பேரும், எனக்கெல்லாம் தெரிஞ்சு ஒரு மெட்ராஸில் ஒருத்தங்க குலோப் ஜாமுன் தயாரிக்கிறாங்க. இதில் ஸ்வீட்டில் நாங்கள் வந்து ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் வச்சு குலோப் ஜாமுன், சுகரே ஏறாது, எவ்வளோ ஸ்வீட் தெரியுமா அப்படிங்கிறான். மேலேயே பைத்தியக்காரத்தனங்கள். ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் நமக்கு வேண்டாம். சர்க்கரை நோயாளி அப்படின்னா எனக்கு இனிப்பு தேவையில்லை, கசப்பா குடிப்போம், துவர்ப்பா தேநீர் இருந்துவோம், கசப்பா இருக்கட்டும், அதுதான் உடலுக்கு ரொம்ப அடிப்படையான விஷயம். அடுத்து உப்பு, ரொம்ப எச்சரிக்கையான விஷயம். இனிப்பு கூட ஒரு அளவுக்கு புரிந்து கொண்டிருக்காங்க நிறைய பேர், இன்னைக்கு குறைவா எடுக்கிறாங்க. இன்னைக்கு தமிழ் சமூகம் மிக மிக தயங்கக்கூடிய விஷயம் உப்பை தவிர்க்கிறதுல. உப்பு நல்லது தானே, உப்பில்லா பண்டம் குப்பையிலாம் சொல்லியிருக்காங்களே, உப்பு நல்லதுங்க. நம்ம எவ்வளோ உப்பு பயன்படுத்துகிறோம் தெரியுமா? ஒரு நாளைக்கு அவசியமான உப்பின் அளவு வெறும் 4 கிராம் தான், 3லேருந்து 4 கிராம் போதும். ஆனால் நம்ம தமிழ்நாட்டு உணவுகளில் நாம் சாப்பிடக்கூடியது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 10 கிராம் சாப்பிட்றோம். 1 கிலோ உப்பு பாக்கெட் வாங்கினா, அவங்க நிறைய குடும்பங்கள் இருக்கீங்க, 1 கிலோ உப்பு பாக்கெட் வாங்கினா நீங்களே யோசிச்சு பாருங்க, 4 பேர் இருக்கிற குடும்பத்தில் கிட்டத்தட்ட 1 கிலோ உப்பு ஒரு மாதத்தில் காலியாயிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆள் 250 கிராம் சாப்பிட்றாங்க.
8 கிராம் பர் டே. 240 வரணும்னா 8 கிராம் எடுக்கணும், அதிலிருந்து மட்டும். இது இல்லாமல் கீரையில் உப்பு இருக்கு, பழத்தில் உப்பு இருக்கு, டூத் பேஸ்டில் கூட உப்பு இருக்கு. இப்படி உப்பு இல்லாத இடமே கிடையாது. எல்லாத்துலேயும் உப்பை போட்டு என்ன சிக்கல் என்ன, இந்த உப்பு நம்மளாம் நினச்சிட்டு இருக்கோம் ரத்த கொதிப்பு வந்தால் உப்பை குறைக்கலான்னு. பல நோய்களுக்கு உப்பு பிரச்சனை. அதிக அளவில் உப்பு சாப்பிட்றதுனால வரக்கூடிய ரொம்ப முக்கியமான செய்தி என்னன்னா, நம்முடைய சிறுநீரகம் இருக்கு இல்லையா, நம்முடைய சிறுநீரகத்தினுடைய ஃபில்டர் காக்கேஷியன் மேற்கத்திய நாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு ஐரோப்பியரோ இல்லை ஆப்பிரிக்கர்களுடைய சிறுநீரகத்தை விட சின்னது. மற்றவனை விட நம்ம ஃபில்டர் கம்மி. ஆனால் அவனே 4 கிராம் தான் சாப்பிடணுங்கிறான், நாம் 10 கிராம் சாப்பிட்றோம். விளைவு என்ன? மிகப்பெரிய அளவில் இரத்த கொதிப்பு. இந்த ஆய்வு முடிவு அதையும் சொல்லியிருக்கிறது. 35% சொல்கிறான். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு ஒன்றும் இல்லை, ஐ எம் ஓகே, எனக்கு ஒரு தொந்தரவும் இல்லை, டாக்டர்கிட்ட போனால் தான் எனக்கு அது வருது இது வருது. ஒயிட் கோர்ட் பிபின்னு சொல்லுவான் ஒருத்தன். டாக்டர்கிட்ட போய் காமிச்சா மட்டும் எனக்கு பிபி கூடிருது அப்படின்னு. அப்படி ஒரு பிபியும் கிடையாது. நீ என்ன பயந்து போர் தொழில் படம் பார்த்துட்டு வந்து பிபி பார்த்தா கூட 5 நிமிஷம் 5 பாயிண்ட் தான் உனக்கு கூடலாம். மிகப்பெரிய அளவில் கூடாது. அப்படி கூடுகிறது என்றால் உன்னுடைய வெசல் சரியா இல்லை, உன்னுடைய ரத்த அழுத்தம் கூடுகிறது என்ற அர்த்தம். டாக்டரை பார்த்தா அவர் என்ன பூதமா? அப்படி அப்படியே கூடாலும் 5 பாயிண்ட் கூடலாம். அப்படி கூடுகிறது என்றால் கண்டிப்பாக நம்ம எடுத்து, ஏன்னா இட்ஸ் a silent killing disease. சர்க்கரையை விட ஆபத்தானது சொல்ல போனால். சடாலடியாக நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரோக் வந்தது அப்படின்னா வாழ்க்கை முழுக்க படுத்து கிடக்க வேண்டிய ஒரு சூழல் வரலாம். இப்போ உப்பை நாம் குறைத்தாகணும். 6 சுவை நல்லது நாங்களே, 6 சுவை சேர்த்து சாப்பிடணும். ஆமாம், நல்ல உடம்பு, எந்த விதத்திலும் எந்த நோயும் இல்லை, மரபு ரீதியாக பாரம்பரிய ரீதியாக எனக்கு நோய் இல்லை, 6 சுவையும் எடுங்க, அளவாக எடுங்கள். ஆனால் என் அப்பாவுக்கு இரத்த கொதிப்பு இருக்கிறது, எங்கள் அம்மாவுக்கு 45 வயதில் இதய நோய் வந்தது, 65 வயதில் என் அண்ணனுக்கு மாரடைப்பு வந்தது என்று ஒரு வரலாறு இருந்தால் உப்பை குறைத்தாகணும். நமக்கு நீங்கள் இருக்கோ இல்லையோ உப்பு குறைக்கணும், இனிப்பு குறைக்கணும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உப்பில்லா பண்டம் குப்பையிலேன்னு சொல்லிட்டு நான் ஒரு தற்செயலா ஒரு புத்தகம் ஒன்று ஜெயமோகன் சார் எழுதின புத்தகம், அது ஒரு நாவல். அந்த நாவலாக தான் படிச்சுட்டு இருந்தேன். அது சில நேரங்களில் எங்கிருந்து நமக்கு செய்தி வரும்னு தெரியாது. அந்த நாவல் வந்து ஈராறு கால் கொண்ட புரவி அப்படின்னு ஒரு நாவல். அது ஒரு வேற, அது கதை வேற, ஒரு சித்தனை தேடி செல்லக்கூடிய ஒரு கதை. அதில் ஒரு தமிழ் வாத்தியார் வந்து ஒரு சித்தரை தேடி நகர்ந்து போயிட்டே இருக்கார். அப்போ அந்த தமிழ் வாத்தியாருக்கு வந்து அந்த சித்தரை, இப்போ அவர் ஞானி வந்திருக்காரு, மலையில் இருக்காருன்னு யாரோ சொல்கிறாங்க. அவரும் தானும் ஒரு சித்தனாக மாற வேண்டும் என்ன பல முயற்சி எடுக்கிறவர். அந்த கதையில் வரக்கூடிய கேரக்டர் அவர் நடந்து போய் அந்த ஞானியை போய் பார்க்குறாரு. அந்த ஞானியை பார்த்தவொடனே அந்த ஞானிகிட்ட ஜெயமோகனுடைய எழுத்து, அது ரொம்ப அழகான கதை அது. அந்த ஞானியை பார்த்தவொடனே அவர்கிட்ட நீ என்ன கொண்டு வந்திருக்க அப்படின்னு கேட்குறாரு. வழக்கமாக ஞானிகள்லாம் பார்க்க போனோம்னா ஏதோ ஒரு பழங்கள்லாம் வாங்கிட்டு போவாங்க. அதில் வந்து அந்த மாதிரி அவர் கேட்குறாரு. இவர் ஒன்றும் கொண்டு வரலன்னொடனே போய் மலைக்கு மேலே உச்சிக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். அது ரொம்ப வெயில் அடிக்குது, அதிக மரங்கள் இல்லாத மலை. அந்த வெயிலில் மொட்டை பாறை மேலே இருக்குது. அதை நோக்கி இந்த வந்த தமிழ் வாத்தியார் வேகன்னு அப்படியே மேலே வரைக்கும் நடக்கிறார். மேலே வரைக்கும் உச்சி வரைக்கும் நடந்துட்டு அப்படியே இவர் சொல்லிட்டார் இல்லையா, ஞானி சொல்லியிருக்காரு, அதனால் மேலே வரைக்கும் நடந்துட்டு கீழே வர்றார். கீழே வந்த உடனே வேர்வை வழியுது, இப்படியே வலிஞ்சு வேர்வை அப்படியே வளைஞ்சு நாக்கில் பட்டு, நாக்கில் உப்பு, அந்த வேர்வையினுடைய உப்புச்சுவை நாக்கில் பட்டு கொண்டே இருக்கிறது. அப்போ அந்த ஞானி சொன்னாரா, இன்னைக்கு உனக்கு செய்தி இதுதான், உப்பில்லா பண்டம் குப்பையிலே அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாராம். செய்தி என்னன்னா, வேர்க்க விறுவிறுக்க உன் உடலில் இருந்து உப்புச்சுவை வரக்கூடிய அளவில் உன் உடம்பு இருந்தா மட்டும்தான் நல்லது, இல்லைன்னா குப்பைக்கு போகும்னு சொன்னது அந்த கருத்து தான். நம்ம ஊறுகாய் போட்டு வத்தல் போட்டு பீர்க்கங்கால போட்டேன், சுரைக்கால போட்டேன், சுண்டைக்கால போட்டேன்னு சொல்லி உப்பை போடுறதுக்காக சொல்லலை. உடலில் வேர்த்து உழைக்கணும். அந்த வேர்த்து உழைக்கும் போது உன்னுடைய உப்பினுடைய சுவை உன் நாவில் படணும்னு சொன்னதுதான் உப்பில்லா பண்டம் குப்பையிலே. அது ஜெயமோகனுடைய கற்பனையாக இருக்கலாம், என்னவாக இருந்தாலும் அது ஒரு மிகச்சிறந்த செய்தி. அந்த செய்தி நமக்கான செய்தி. உப்பு அப்படித்தான் வரணும் நம்ம உடல்ல இருந்து. அதுக்கடுத்து புளிப்பும் மிகச்சிறப்பானது. புளிப்பில் பல நல்ல சுவைகள் இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, வத்த குழம்பு, காரக்குழம்பு, நல்ல புளியை கரைச்சி ஸ்ட்ராங்கா, அது உடலுக்கு கெடுதி. புளி துவர் விஞ்சிக்கின் வாதம். புளிப்பும் துவர்ப்பும் கூடிச்சுன்னா வாதம். துவர்த்தல் அப்படின்னா உலர்தல், ட்ரை.
அந்த ட்ரைனஸ் நிறையா வந்துச்சுன்னா மூட்டுகளுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த சைனோவியல் ஃப்ளூயிட் குறைஞ்சிரும். அதில் இருக்கக்கூடிய மெனிஸ்கஸ் மெம்பரேன் ட்ரை ஆகிடும். டிஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய அந்த ஜவ்வு ட்ரை ஆகிடும். தான் துவர்த்தல். புளி துவர் விஞ்சிக்கின்னு வாதம்னா எவன் ஒருத்தன் புளிப்பையும் துவர்ப்பையும் நிறைய எடுக்கிறானோ அவனுக்கு எலும்பு தேய்வு வரும், மூட்டு வலி வரும். புளிப்பை அளவாக எடுக்கணும், அதிகமாக எடுக்கக்கூடாது. புளிப்பில் வந்து நம்ம புளிப்புனா நம்ம ரொம்ப நாளாக எடுத்தது வந்து குடம்புளி. குடம்புளிங்கிறது பழம்புளி, கோக்கம்புளி, இந்த கொங்கன் லேண்ட்லாம் கிடைக்கக்கூடிய அந்த கோக்கம்ங்கிற புளி, அந்த புளி தான் நம்ம பயன்படுத்திட்டு இருந்தோம் நெடுங்காலமாக. ஆனால் அப்புறம் மாறிடுச்சு, நார்மலான அந்த புளியை பயன்படுத்தும். அந்த குடம்புளி பழம்புளி எல்லாம் வந்து அது வந்து ஹைட்ராக்சி சிட்ரிக் ஆசிட். இது டாட்டாரிக் ஆசிட். நம்ம நார்மலாக பத்த குழம்புக்கு பயன்படுத்துறது டாட்டாரிக் ஆசிட், அது ஹைட்ராக்சி சிட்ரிக் ஆசிட். அந்த குடம்புளி உடல் எடையை குறைக்கக்கூடியது. உலகத்தில் பல நிறுவனங்கள் எடையை குறைப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய புளிப்பு சுவை அந்த குடம்புளி தான். அந்த குடம்புளி வந்து கார்சீனியா கம்போஜியா அப்படிம்பாங்க. அந்த கார்சீனியா கம்போஜியா தான் இன்னைக்கு ஹெய்ன்ஸ் அப்படின்னு ஒரு நிறுவனம் இல்லையா, சாஸ் எல்லாம் போடுறானே, அந்த ஹெய்ன்ஸ் கூட அவன் கார்சீனியா சாஸ் போட்டு கொடுத்துட்ருக்கான். இங்கே கோவாவில், கர்நாடகாவினுடைய வட கர்நாடகாவிலாம் அந்த கோக்கம் சாஸ் கிடைக்கும், நம்ம தண்ணியில் கலந்து குடிக்கலாம். அப்படியே நம்மளே வீட்டில் செய்யலாம். அந்த புளியை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். அந்த புளிக்கு இயல்பாக மாற்றா தக்காளி பழத்தினுடைய புளிப்பு கொஞ்சம் எடுத்துக்கொள்ளலாம், நல்லது தான். தக்காளி பழம் சிறுநீரக கல் இருப்பவங்களுக்கு ஆகாது. அதில் இருக்கிறது ஆக்சாலிக் ஆசிட். நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க தக்காளி பழத்தில் இருக்க விதை தான் போய் கல்லா மாட்டிக்குது அப்படின்னு. அது ஒரு பைத்தியகாரத்தனம். தக்காளி பழத்தினுடைய விதையெல்லாம் போய் சிறுநீரக கல்லெல்லாம் போய் மாட்டாது. தக்காளி பழத்தில் இருக்கக்கூடிய ஆக்சாலிக் ஆசிட் கால்சியத்தோடு சேர்ந்து கால்சியம் ஆக்சலேட் அப்படின்னு ஒரு ஸ்டோன் ஆயிரும். அதுதான் சிறுநீரகத்தில் போய் மாட்டிடும். நிறைய பேர் நான் பெங்களூர் தக்காளி தான் வாங்குறேன், விதையெல்லாம் எடுத்துட்டு தான் சாப்பிட்றேங்க, அதெல்லாம் தப்பு. அந்த பல்ப், அதில் இருக்கக்கூடிய ஆக்சாலிக் ஆசிட் உடலுக்கு கெடுதி. ஆனால் பொதுவாக தக்காளி பழத்தினுடைய மேல் தோல், இந்த சிவந்த நிறம் தோல் இருக்கு இல்லையா, புற்றுநோய் வரைக்கும் தடுக்கக்கூடியது. லைகோபீன்ஸ் அப்படிம்பாங்க. ஏன் மாப்பிள்ளை சம்பா அரிசி சிறப்புன்னு சொல்கிறோன்னா, அந்த அரிசி கார்போஹைட்ரேட் நிறைய உள்ளதான், 70% கார்போஹைட்ரேட் தான். ஆனால் அந்த மேலே இருக்கிற சிகப்பு தொலி, அந்த சிவந்த நிறம், சிவந்த உமி, அதில் யாருமே கொடுக்க முடியாத லைகோபீனை ஆண்டவன் இயற்கை நமக்கு கொடுத்துருக்கு. அந்த லைகோபீன் தக்காளி பழ தொலியில் இருக்கு, மாதுளம்பழ சிவப்பில் இருக்கு, மாப்பிள்ளை சம்பா அரிசியில் இருக்கு. அப்போ அந்த சிவப்பு நிறத்துக்கு, அந்த புளிப்புக்கு நம்ம தக்காளியை பயன்படுத்தி கொள்ளலாம். கல், சிறுநீரக கல் இல்லாத எல்லாரும் நம்ம தக்காளி, ஓரிரு தக்காளி பயன்படுத்துவது நல்லது. ஆண்களுக்கு நிறைய ஆண்கள் இருக்கீங்க, வரக்கூடிய ப்ராஸ்டேட் கேன்சர். அந்த ப்ராஸ்டேட் கேன்சரினுடைய பிரச்சனை என்னன்னா, ஒரு காலத்தில் நாங்கள் படிக்கிற காலத்தில் திரும்ப திரும்ப எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, ப்ராஸ்டேட் கேன்சர் வில் கம் ஒன்லி ஃபார் த வெஸ்டர்னர்ஸ், இந்தியாவில் யாருக்கும் வராது, அப்படி தான் படித்தோம். ஆனால் இன்னைக்கு நிலைமை என்னன்னா, 50-55 வயசில் ராத்திரியில் அடிக்கடி ஒன்றுக்கு போகுதுன்னா போய் பார்த்தா பினைன் ப்ராஸ்டேட் ஹைப்பர்ட்ரோஃபிம்பாங்க. ஒரு லேசாக வீக்கம், அது இயல்பு. 50 வயசில் லேசாக ப்ராஸ்டேட் கோளம் வீங்கும். ப்ராஸ்டேட் கோளம்ங்கிறது ஆண்களுக்கு மட்டும் பிளாடருக்கு கீழே இருக்கிற ஒரு சின்ன கிளாண்ட். அந்த பிளாடருக்கு இருக்கிற சின்ன கிளாண்டோட வேலை உடலுறவின் போது விந்துவை பீச்சி அடிப்பதற்காக இறைவன் படைத்தது. அது அந்த கிளாண்ட் வந்து அந்த 40-50 வரைக்கும் அடிக்கடி அது பயன்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் அது மெல்ல அது தளர்ந்துடும், கொஞ்சம் பெருசாயிருக்கு. மெல்ல பெருசானா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அது பெருசாகிட்டே போச்சு அப்படின்னா ஒருவேளை அது புற்றாகவும் மாறலாம். அப்போ உங்கள் மருத்துவர் வந்து போய் PSA டெஸ்ட் பண்ணுங்க, ப்ராஸ்டேட் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன் பாருங்க. அந்த பினைன் ப்ராஸ்டேட்டு அந்த கேன்சர் ப்ராஸ்டேட்டாக மாறாமல் இருப்பதற்கு இந்த மாதுளம்பழமும் தக்காளி பழத்தினுடைய தொலியும் பயன்படும் நண்பர்களே. அப்போ புளிப்பு சுவையும் கெடுதி இல்லை. எதற்கு பயன்படுத்த வேண்டும் என்று யோசிக்கணும். எலுமிச்சம்பழம் அது வந்து தேகரா ரொம்ப ரொம்ப உடலுக்கான சம்பீரம் வாங்க, அது அவ்வளவு முக்கியமானது உடலுக்கு. உடலினுடைய ஆல்கலைனிட்டி நல்லா இருந்தாலே புற்று வராதுன்னு ஒரு தியரி இருக்கு. அந்த ஆல்கலைனிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எலுமிச்சம்பழம் நம்ம வந்து சாராக உடலில், நம்ம உணவில், தண்ணியில் ஏதாவது ஒரு வகையில் எடுத்துக்கொள்ளலாம். நாரத்தை மறந்துட்டோம், திருநெல்வேலிக்காரங்க நாங்கள்லாம் நாரத்தை ஊறுகாய்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த நாரத்தங்காய் வந்து அதில் இருக்கக்கூடிய புளிப்பு, இந்த பக்கம் சேலம் இந்த பக்கத்துலலாம் கொலுமிச்சங்காய்னு பயன்படுத்துவாங்க, அதுலேயும் இருக்கக்கூடிய சிட்ரிக் ஆசிட், அதெல்லாம் உடலுக்கு வந்து எதிர்ப்பாற்றலை கொடுத்து குறிப்பாக நோய் வராமல் தடுப்பது. அது புளிப்பு சுவையினுடைய அவ்வளவு முக்கியமாக இருக்கும். இனிப்பு, உப்பு, புளிப்பு, இந்த 3 மருத்துவ குணம் இருக்கு. ஆனால் அளவோடு எடுக்கணும். எந்த வயது வரை எடுக்கணும்னு இருக்கணும். காரம் மிக மிக கவனமாக கையாள வேண்டிய விஷயம். அது ஒரு பசித்தீ தூண்டி, காரம் தான் பசியை உண்டாக்கும்.
ஆனால் அந்த காரம் பல நெடுங்காலமாக நமக்கான காரம் மிளகால் இருந்தது. பெப்பர் தான் நமக்கான காரமாக இருந்துச்சு. என்றைக்கு அந்த மிளகு நம்ம கையை விட்டு மாறி சிலியிலிருந்து வந்த அந்த பச்சை காய் மிளகு போல இருந்ததுனால மிளகாய் அப்படின்னு பேர் வச்சான். மிளகு பிளஸ் ஆய், மிளகு போல காரமாக இருந்துச்சு. அது நம்ம ஊர் காய் கிடையாது, அது போர்ச்சுகீசியர்கள் அவங்க கப்பல் வரும்போது கொண்டு வந்தது. ஆனால் இன்னைக்கு குண்டூர் மிளகா, நெல்லூர் மிளகா, காஷ்மீர் மிளகா, மிளகா வத்தல் எவ்வளவு பயன்படுத்துகிறோன்னா அவ்வளவு அதனுடைய மிளகாய் வற்றலில் இருக்கக்கூடிய அந்த கேப்சிசின் அப்படிங்கிற ஒரு ஆல்கலாய்டு வயிற்றில் புற்றை உண்டாக்கலாம். அது எல்லாருக்கும் வந்துடாது, எல்லாரும் தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆனால் மிளகா வத்தலுக்கு ஈக்குவலாக மஞ்சத்தூளும் போட்டுக்கிட்டே இருக்கும். ஒருவேளை அந்த மஞ்சள் அதை பாதுகாக்கிறதான்னு தெரியல. ஆனால் மிளகாவத்தில் அவசியம் இல்லாமல் நிறைய பயன்படுத்துறது நாம தான். ஏற்கனவே பீஸான்னு ஒரு விளங்காத ஒன்று சாப்பிட்றோம், அதில் பாக்கெட் போட்டு மிளகாவத்தில் கொடுக்குறான். மேலே கொஞ்சம் தூவிக்கோ, ஒருவேளை கீழே இருக்க கிரஸ்டில் நீ சாகலைன்னா இதில் செத்து போயிடலாம் அப்படின்னு மிளகாவத்தில் போட்டுக்கோணும். பிள்ளைகள்லாம் அதை வாங்கி 10-20 பாக்கெட் 30 பாக்கெட்டை சின்ன சின்னதாக கொடுத்துட்றான். அதை மேலே தூவி வீட்டில் அது மேலே போட்டு காரத்தோடு சாப்பிடுகிறான். ரொம்ப தப்பு. மிளகாவற்றலை மேலே மாங்காய் வாங்கினா மிளகாவத்தில் தூவி விற்கிறான் பீச்சில். கொய்யா பழத்தில் ரயில் வெட்டியில் போகும்போது மிளகாவத்தில் மிளகாயும் உப்புத்தூளையும் கலந்து தூவி சாப்பிடும். மிக மிக தவறு. நேரடியாக நமக்கு வயிற்றில் புண்களை உண்டாகும். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க, பல பேருக்கு அந்த லோயர் 1/3 ஆஃப் ஈசோஃபேகஸ், அந்த உணவு குழலினுடைய கீழ் பகுதியில் புண்கள் வருது, கேஸ்ட்ரைட்டிஸ் வருது. ஏற்கனவே அந்த உணவு குழலையும் இரைப்பையும் ஒரு இணைக்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்பிங்டர் லூஸாக இருக்குது பல பேருக்கு. கீழே இருக்கிற அமிலம் மேலே பட்டு அந்த இடத்த புண்ணாக்கி வைக்குது. இதில் மிளகாவத்திலையும் சாப்பிட 10 வருடம் 20 வருடம் அந்த உணவு குழலில் கேஸ்ட்ரைட்டிஸ் அசிடிட்டின்னு இருக்கிற விஷயம் ஒரு சிலருக்கு அதில் புற்றாக நிற்கிறது. முன்பெல்லாம் அவ்வளோ வந்ததில்லை. இன்றைக்கு புற்றுநோய் மருத்துவர்களை போய் கேளுங்கள், சொல்வார்கள் எத்தனை பேருக்கு இந்த உணவு குழலினுடைய கடைசி உணவு குழல் பகுதியில் இருக்குது. எண்டோஸ்கோபி போட்டு பார்க்கும்போது தான் தெரியும். பல நேரங்களில் நம்ம பார்க்க மாட்டோம், இது என்ன ஒரு சாதாரண கேஸ்ட்ரைட்டிஸ், ஒரு சின்டாக்கை போடு, ஒரு பேண்டாபரசோலை போடு, ஒரு சோடாவை குடி அப்படின்னு நினைக்கிறோம். சில பேருக்கு சிக்கலான வாழ்வியல் இருக்கும்போது இப்படியான ஒரு சிக்கல் இருக்கு. உலகத்திலேயே நம்ம ஊரில் மட்டும்தான் அந்த குழம்புங்கிற ஒரு விஷயம் நான் நிறைய பார்த்துருக்கேன். மற்ற நாடுகளில் சாஸ் வச்சுருக்கான், ஒரு குறிப்பிட்ட சாஸ், சோயா சாஸ் இல்லைன்னா ஆலிவில் போட்டு ஏதாவது ஒரு சாஸ், இப்படி சாஸ் வச்சுருக்காங்க. பல இதையும் போட்டு ஒரு குழம்பு நம்ம ஊரில் மிக முக்கியமான பொருளாக நான் பார்க்கிறேன். ஏன்னா அதில் ஒரு இன்க்ரீடியன்ட் கிடையாது. சாம்பாராக இருக்கட்டும், ரசமாக இருக்கட்டும், எத்தனை இன்க்ரீடியன்ட் இருக்குது. குழம்பு நம்மகிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது. அன்றைக்கி எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம், ஒரு நாள் வெளிநாட்டுக்கு லைனில் நிற்கிறேன், இன்றைக்கி கஸ்டம்ஸில் நிற்கிறோம். ஒரு அம்மா ஒரு 7-8 பாட்டில் மருமகளுக்கு ஏதோ எடுத்துகிட்டு போகிறாங்க. இங்கேருந்து பயந்து என்கிட்ட ஏதாவது கேட்பாங்களா சார், என் முன்னாடி நிற்கிறாங்க. வெளியில் கஸ்டம்ஸுக்கு வேலை நிற்கும் போது ஏதாவது கேட்பாங்களா சார், நான் இதெல்லாம் வச்சுருக்கேன், எதுவும் பிரச்சனை இருக்குமா? ஒன்றும் இல்லைம்மா, நீ சொன்னால் சொல்லிக்க, ஒன்று உனக்கான சாப்பாடுன்னு சொல்லி, எங்கள் ஊர் உணவுன்னு சொல்லி, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னேன். அவங்ககிட்ட போய் அதே மாதிரி அவன் 2 டப்பா. ஆஸ்திரேலியாவில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அது. அங்கே உணவுப் பொருட்களை எடுக்க விட மாட்டாங்க, உணவுப் பொருட்களை கொண்டு போகக்கூடாது. அவன் சொன்ன மாதிரியே எடுத்துட்டான். வாட் இஸ் திஸ் அப்படின்னு எடுத்து கேட்குறான். அந்த அம்மா குழம்பு அப்படின்ச்சு. அவனுக்கு புரியல. நான் இங்கேருந்து இங்கிலீஷில் சொல்லுங்க அப்படிங்கிறேன். அவங்க சொல்லிடுவாங்கட்டு இங்கிலீஷில் சொல்கிறேன், ஏதாவது சாஸ்ன்னு சொல்லி வெஜிடபிள் சாஸ். அந்த அம்மா குழம்புக்கு என்ன கன்ஃபியூஷன் சார் அப்படிங்குது. குழம்புன்னா அதுக்கு குழம்பு தான் கன்ஃபியூஷன். அவன் 2 பாட்டில் ஆஃப் கன்ஃபியூஷன் அப்படின்னா ஆமாம் அப்படின்னாங்க. அவங்களுக்கு அந்த நேரத்தில் ஒரே அந்த இடம் பூரா சிரிக்குது. எனக்கு இன்னும் குழம்புனோட ஞாபகம் வருது. அவங்க அந்த அளவுக்கு பதறி போய், ஏமா ஒரு சாஸ்ன்னு சொல்லுங்கம்மா, குழம்புனோட கன்ஃபியூஷன் இருந்துச்சு, 2 பாட்டில் ஆஃப் கன்ஃபியூஷன், ஓகே கோ அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு. அந்த மாதிரி குழம்பு நம்ம ஊருடைய ப்ரைடு தான். அது நிறைய நல்ல பொருட்களை வச்சிருக்கு. பிரச்சனை என்னன்னா அதில் ஏகப்பட்ட உப்பு, எண்ணெய், புளி இதெல்லாம் போட்டு செய்கிறது. வெளிநாடுகளில் போய் நீங்கள் ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா கிராண்ட் ஸ்வீட்ஸ்லேருந்து கண்டெய்னராக இறக்கிருப்பானான்னு தெரியல. பல வீட்லேயும் தொக்கா இருக்குது. எல்லாம் சாதத்தை போய் அது தொக்கு, அதை போய் எடுத்து போட்டு சாப்பிடக்கூடிய பழக்கம். அதில் சேரக்கூடிய புளிப்பு, உப்பும், எண்ணெயும் தான் ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம். ரொம்ப கவனமாக கையாளணும். அவ்வப்போது வீட்டில் தயாரிக்கக்கூடிய சாம்பாரோ ரசம் மிக மிக முக்கியமான ஒரு பொருள். நம்ம கிட்ட இருக்க உணவுகளில் ஆக சிறப்பு தமிழ் உணவுகள் எதுன்னு கேட்டிங்கன்னா ரசம் தான் சொல்லுவோம். ரொம்ப அடிப்படையானது. யார் அதை இந்த இடத்துல கொண்டு போய் கரெக்டாக வச்சாங்க, அந்த இடத்துல பொசிஷன் பண்ணதே பெரிய விஷயம். ரசத்தை முதல்ல கொடுக்கல. வெளிநாட்டுக்காரன்லாம் அது அப்பிடைசர்னு சூப்புன்னு குடிக்கிறான்.
அவன் பசி இல்லாமல் இருக்கும்போது இடத்துல பசியை உண்டாக்குறதுக்காக அப்பிடைசர் அதை வச்சான். நீங்களே பேய் பசியில் இருக்கீங்கன்னு வைங்க, இப்போ பசியோடு போகிறீங்க, போய் ஒரு பெரிய ஹோட்டலில் போய் முதல்ல சூப்பில் ஆர்டர் பண்ணோன்னா அவன் ரொம்ப லேட்டாக சூப்பு கொண்டு வந்தால் தான் அந்த பெரிய ஹோட்டல் அது. அப்படி சூப்பு, அது ஹாட் அண்ட் பெப்பர் சூப்புன்னு வச்சான்னு வைங்க, அது சூப்பு கிடையாது, வயிற்றுக்கு வைக்கிற ஆப்பு. அது அப்படியே புண்ணாக்கி விட்டுரும் வயிற்ற. நம்ம ரசம்ங்கிற விஷயத்த முதல்ல கொடுக்க மாட்டோம். உணவுக்கு நடுவில் இடையில முதல்ல இனிப்பு சாப்பிட்ருக்கோம், தலை தித்திப்பு, அதுக்கப்புறம் நல்ல குழம்பு, காய், கீரைன்னு எல்லாம் சாப்பிட்ருக்கோம். அதை செரிப்பதற்காக மிளகு, சீரகம், பூண்டு, இஞ்சி, எலுமிச்சை எல்லாம் போட்டு ரசம். அதுக்கப்புறம் செரிமானெல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வயிறு சீராகணும்னு, புண்ணெல்லாம் ஆற்றணும்னு இயற்கையான ஒரு ஆன்டாசிட் மோர்ச்சோறு கடைசியாக எடுக்கிறது. இந்த ஆர்டரே காலகாலமாக செப்பரேட்டு வந்த விஷயம்தான். நம்ம இது ஒரே நாளில் வரல. சங்க இலக்கியத்தில் இப்படி சாம்பார், ரசம், மோர்லாம் சொல்லலை. சங்க இலக்கியத்தில் அடிசல் சாப்பிடு, கும்மாயம் சாப்பிடு, அப்படி தான் சொன்னான். ஆனால் ஒவ்வொரு காலகட்டங்களில் மக்களினுடைய அறிவில், பண்பாட்டில் பிற பேரரசுகள் எல்லாம் கொண்டு வந்து வச்சு இந்த ஆர்டரில் வச்சுருக்காங்க. அப்படி இந்த சுவைகளுக்கு பின்னாடி ஒரு மருத்துவ உணர்வை புரிஞ்சுக்கணும். ரசம்ல பல சுவை இருக்குது. சுவைகளை தாண்டி அந்த மணமூட்டிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பைசஸ், அதில் சேர்ற இஞ்சி, சீரகம், பூண்டு ஒவ்வொன்றும் மருத்துவ குணம் உடையது. பல மேடைகளில் திரும்ப சொல்லியிருக்கேன். சில நேரத்தில் ஏன் திரும்ப பேசுகிறோன்னா, ஒரு 10 பேர் புதுசாக வந்திருப்பாங்க. அந்த 10 பேருக்கு இந்த செய்தி போகட்டும், அவர்கள் அதை பயன்படுத்தி பார்க்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருப்பது உண்டு. ஒரு பொருள் அதில் இருக்க ரொம்ப சின்ன இலகுவான ஒரு பொருளாக தெரியும். சீரகம் பார்த்தா அது என்ன ஒரு நல்ல சீரகத்தை நீ கேரளாவில் சாப்பிட்றாங்கன்னு தோணும். ஆனால் அந்த சீரகத்தில் இருக்கக்கூடிய வாலட்டைல் ஆயில், சீரக தண்ணி கொதிக்கும் போது ஒரு கோல்டன் கலரில் வருது இல்லையா, அந்த கோல்டன் கலரில் வர அந்த தண்ணி, அதில் இருக்கக்கூடிய மனம், அதில் இருக்கக்கூடிய ரொம்ப துளியூண்டு தைமோகுயினின், அது பல வகையில் புண்ணை ஆற்றக்கூடியது, புற்று வரை வராமல் தடுக்கக்கூடியது. கருஞ்சீரகம் இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு விஷயமா எல்லா இடமும் பயன்படக்கூடியது. அந்த கருஞ்சீரகத்தினுடைய எண்ணெயில் இருக்கிறதும் அந்த தைமோகுயினின் தான். இன்றைக்கு ட்ரிபிள் நெகட்டிவ் பிரஸ்ட் கேன்சரில் அது பயன்படுமா என்று ஆராய்ந்து கொண்டு இருக்கிறார்கள். நம்ம ஊரில் தினம் சாப்பிட்ட ஒரு விஷயம் கருவேப்பிலை, வெள்ளைப்பூண்டு, வெங்காயம், சிறிய வெங்காயம் நம்ம ஒவ்வொரு நாளும் உணவில் தவறாமல் 45 வயதுக்கு மேலே இருக்கோமா, சின்னதாக கட் பண்ணி தயிர் பச்சடியாக சாப்பிடணும், பச்சையாக எடுக்கணும். வெள்ளைப்பூண்டா வேக வைத்து சாப்பிடணும். பச்சையா சின்ன வெங்காயம், வேக வைத்து வெள்ளைப்பூண்டு, கருவேப்பிலை, வெந்தயம், இது இல்லாமல் ஒரு நாள் உணவு நமக்கு ஒரு வெஜிடேரியனாக இருந்தால் அந்த நாளும் உறுதியாக இருக்கணும். வெந்தயம் கசப்பு சுவை உள்ள ஒரு பொருள், துவர்ப்பும் கசப்பும் உள்ளது. கசப்புனாலே நமக்கு பாவக்காய், கோவக்காய் தான் ஞாபகம் வருது. பாகக்காய், கோவக்காய், சுண்டக்காய், வெந்தயத்தினுடைய கசப்பு ரொம்ப முக்கியமானது. அதில் இருக்கக்கூடிய ஃபைபர், 2 ஃபைபர் இருக்கு. சேச்சுரேட்டட் ஃபைபர், நல்ல கரையக்கூடிய சாலிபிள் ஃபைபர், இன்சாலிபிள் ஃபைபர் 2 உள்ளது வெந்தயம். கரையக்கூடிய அந்த நார்ச்சத்து இதயத்தில் கொழுப்பை கரைக்கும். கரையாத நார் மலத்தை தள்ளும், மலம் வெளியே போகிறதுக்கு அவ்வளவு சிறப்பு வெந்தயம். இப்போ வெந்தயத்தை பொடி பண்ணி சாப்பிட்றது, நம்மளுடைய தினம் உணவுகள் எடுத்துக்கிறது, வெயில் காலங்களில் தண்ணியில் ஊற வச்சு முளை கட்டி மறுநாள் காலையில் சாப்பிட்றது, ஏதாவது ஒரு வகையில் வெந்தயம் சேர்த்துக்கொள்ளணும். ஸோ இனிப்பு, உப்பு, புளிப்பு, காரம், இந்த 4ம் பார்த்து யோசித்து சாப்பிட வேண்டியது மிக அவசியமாக, மிக முக்கியமாக. இந்த கூட்டத்தை பார்க்கும்போது சராசரி வயசு 42, 44 இருக்கு. 45 வயசுலேருந்து இன்னும் 75 வயசு வரைக்கும் நம்ம போனோம்னா அடுத்த 30 ஆண்டுகளுக்கான மிக அடிப்படையான சுவையில் 2 சுவை, கசப்பும் துவர்ப்பும், 3ஆம் சுவை நகைச்சுவை, 3 இருக்கணும். அப்ப கசப்பு, துவர்ப்பு, இந்த 2ம் நமக்கு எங்க இருக்குன்னு தெரியணும். கசப்புனா நம்ம வெறும் பார்க்காதுன்னு சொல்றோம். நான் சொன்ன மாதிரி வெந்தயம், அந்த கசப்பு சேர்க்கணும். சித்த மருத்துவத்திலையும் ஆயுர்வேதத்திலையும் பல சிறப்பான மருந்துகள் கோவிட் காலத்தில் நம்ம எல்லாம் பயன்படுத்தினது. கபசுர குடிநீர், நிலவேம்பு குடிநீர். ஏன் கொண்டாடுறோம் அதை? அதுக்கு பின்னாடி இருக்கிற கசப்பு சுவை தான். அன்னைக்கு அவங்களுக்கு இதில் நிலவேம்பில் இருக்கக்கூடிய பானிகுலேட் ஏ ஹார்மோன் தான் தெரியாது. ஆனால் அவனுக்கு தெரியும் இது இருக்கிறதுலேயே கசப்பான பொருள். பஞ்சதிக்தம் என்று ஆயுர்வேதத்தில் சொல்லுவாங்க. 5 மாபெரும் கசப்புகள்: நிலவேம்பு, மலைவேம்பு, சர்க்கரை வேம்பு, கரிவேம்பு, சிவனார் வேம்பு. 5 வேம்பு, 5ம் ஆக கசப்பு. அதில் ரொம்ப கசப்பு நிலவேம்பு. ஆனால் அந்த எந்த பொருள் கசப்பாக இருக்கோ அதில் ஏகப்பட்ட மருத்துவ குணம் இருக்கும். அதனால தான் வேப்பிலையை கொண்டாடுறோம்.
வேப்பிலை ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னா, அந்த வேப்பிலையில் இருக்கக்கூடிய கொடும் கசப்பு, அதில் வேப்பம் கொழுந்து தாவரங்களில் வரக்கூடிய பூச்சிகள்ல இருந்து எல்லாத்தையும் போக்குறதுக்கு பயன்படுதுன்னா அதனுடைய கசப்பு சுவை தான். அந்த கசப்பு சுவைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பைரித்ராய்ட்ஸ், அதுதான் அதனுடைய மருத்துவ குணம். அது மாதிரி நிலவேம்பு அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஆண்ட்ரோகிராஃபின், பானிகுலேட், AB இன்னைக்கு கண்டுபிடிக்கிறார்கள். DCLD-பாங்க, டீகாம்பன்சேட்டட் லிவர் டிசீஸ். மது அருந்தாமல் ஈரல் சுருக்கம் வரக்கூடிய நோயில பயன்படக்கூடியது நிலவேம்பு. நிலவேம்புனால ஈரலை தேற்ற முடியும் என்று கண்டுபிடிக்கிறான். நிலவேம்புனால பல காய்ச்சலை குறைக்க முடியும் என்று கண்டுபிடிக்கிறார்கள். காரணம் அந்த கசப்பு. அப்போ நம்ம கசப்பு சுவை, நம்ம அதுக்காக தினம் நிலவேம்பு சாப்பிடக்கூடாது, அது மருந்து. அது தேவைப்படும் போது, காய்ச்சல் இருக்கும் போது, பிற நோய்களுக்கு அது கரெக்டாக எடுத்துக்கொள்ளணும். மலைவேம்பு, சர்க்கரை, மலைவேம்பெல்லாம் காலகாலமாக சூதக நோய்களுக்கு, பெண்களுக்கு கருப்பையில சார்ந்த நோய் இருக்குது, ஒரு அடினோமயோசிஸ் இருக்குது, எண்டோமெட்ரியோசிஸ் இருக்குது, மலைவேம்பு தான் நாங்கள் கொடுப்போம். கருத்தரிப்பதற்கு தாமதமாகுது, அவங்களுக்கும் மலைவேம்பு தான். சர்க்கரையை கட்டுப்படுத்தணுமா, கறிவேம்பு, கருவேப்பிலை, நம்ம சாதாரண கருவேப்பிலை பொடி. அவ்வளவு தூரம் கசப்பு உணவில் சேர்ந்து கொண்டே இருக்கணும். பெரிய தப்பு என்னன்னா, நல்லா யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் துவக்கம். கடந்த ஒரு வாரத்தில் இந்த கூட்டத்தில் இங்கே ஒரு 1000 பேர் இருந்தீங்கன்னா 1000 பேர்ல எத்தனை பேர் தினசரி கசப்பு சாப்பிட்ருப்போம்? இருக்காது. 10 நாளைக்கு முன்னாடி ஏதோ ஒரு நாள் பாவக்காய் சாப்பிட்டாங்க, ஞாபகம் இருக்குது. நம்ம ஊர்லேயும் பாவக்காவை கிட்டத்தட்ட அதை ஒரு அல்வா மாதிரி செஞ்சிடறாங்க. பாவக்காயில் வெள்ளத்தை போட்டு சர்க்கரையை போட்டு கசப்பே தெரியாமல் எங்கள் மாமி அதை செஞ்சுருவாங்க அப்படிம்பாங்க. அதுக்கு பிரயோஜனமே இல்லை. அதில் கசப்பு இருக்கணும். பாவக்காய்னா அந்த பாவக்காய் பொரியலை அப்படியே சாப்பிடணும். பாவக்காயில் வெள்ளத்தை போட்டு, பாவக்காயில் சர்க்கரையை ஊற்றி, பாவக்காவை நல்லா ஃப்ரை பண்ணி, இப்போ மக்களுக்கு எல்லாத்துக்கும் எதை எடுத்தாலும் டீப் ஃப்ரை, இல்லைன்னா எதை எடுத்தாலும் பஜ்ஜி போடுறது. விட்ட விரலை கூட அறுத்து கடலை மாவில் போட்டு விரல் பஜ்ஜின்னு போட்டுருவாங்க. கத்திரிக்காய் பஜ்ஜி, வெண்டைக்காய் பஜ்ஜி, அவரைக்காய் பஜ்ஜி, இதெல்லாம் அவசியம் இல்லை. அந்த டீப் ஃப்ரை பண்ணுறத ஒரு சுவையாக மனம் நான் சொன்னேன்னா, அதே டோபமின், அதே என்டார்பின்ஸ் அதில் பழகிட்டதுனால திரும்ப திரும்ப கேட்குது, எல்லாத்துலேயும் டீப் ஃப்ரைடு ஃபுட்டு வேணும்னு. டீப் ஃப்ரை நமக்கானது அல்ல, நம்ம எடுக்கக்கூடாது. ஒரு பொருளினுடைய சுவை மாறாமல் எடுத்தாதான் அந்த பொருளினுடைய மருத்துவ குணம் நமக்கு கிடைக்கும். எப்போ அந்த பொருளினுடைய சுவையை முழுமையாக நம்ம மாற்றுறோமோ கண்டிப்பாக அதனுடைய பயன் பெரிதாக இருக்காது. அப்போ அந்த சுவையோடு சமைக்கும் போது அந்த சுவை மாறாமல் செய்கிற சமையல் தான் நமக்கு அவசியம். அப்படி கசப்பை எடுத்துக்கணும். துவர்ப்பு, பல பேருக்கு துவர்ப்பு என்கிற சொல்லே தெரியாது, துவர்ப்பான பொருள் தெரியாது. துவர்ப்பு சுவையுள்ள குணம். நாங்கள் மருத்துவத்தில் நிறைய ஆராய்ச்சிகளில் பார்க்கும்போது கசப்பும் துவர்ப்பும் உள்ள பொருள் தான். நீங்கள் தண்ணியில் கரைச்சாலும், அமிலத்தில் கரைச்சாலும், ஆல்கஹாலில் கரைச்சாலும், எப்படி பிரித்தெடுத்து பார்த்தாலும் சத்துக்கள் பிரியக்கூடிய தன்மை கசப்பு துவர்ப்புள்ள பொருட்களை தான் இருக்குது. அப்போ துவர்ப்பு அதிகம் இருக்கக்கூடியது வாழைப்பூ, நிறைய பொருள் இல்லை. வாழைப்பூ, வாழைத்தண்டு, சுண்டக்காய், கடுக்காய், நெல்லிக்காய், இதெல்லாம் துவர்த்தல் இருக்கக்கூடியது. இந்த துவர்ப்பான உணவு நம்ம உணவில் சேர்ந்துக்கிட்டு அடிக்கடி சாப்பிட வேண்டியதில் ஒன்று நெல்லிக்காய். வயதானவர்கள் இருக்கிறப்ப கடுக்காயை நம்ம சமையலில் செய்கிறதில்ல, அந்த கடுக்காய் பொடியாக சாப்பிட்றோம். கடுக்காயும் தாயும் கருதில் ஒன்றை கேள், கடுக்காய் தாயினும் மேலாம் அப்படின்னு சித்தப்படுத்த சொல்லும். என்ன அர்த்தம்னா, கடுக்காய் 6 சுவையும் கொண்ட பொருள் கடுக்காய். ஆனால் அது அம்மாவை விட மேல் அப்படிங்கிறான். எப்படின்னா, அம்மா தாய் 6 சுவையுள்ள நல்ல பலகாரமாக செஞ்சு போட்டு நோயை உண்டாக்கிடுவா. ஆனால் 6 சுவையும் உள்ள கடுக்காயை கொடுத்தால் நோய் போகும். அதனால தாயை விட கடுக்காய் மேல் என்று எழுதியிருக்கிறாங்க. அவ்வளவு சிறப்பான ஒரு பொருள். 40-50 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க தினசரி உணவில் கடுக்காய் எடுத்துக்கலாம். காலை இஞ்சி, கடுப்பகல் சுக்கு, மாலை கடுக்காய், இப்படி சாப்பிட்றது பல நோய்களை போக்கக்கூடிய ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான ஃபார்முலா. 45 நாள் 60 நாள்னு ஒரு மண்டலம்னு எடுக்கலாம். எனக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது, இப்போ தான் பேசும்போது சொல்லும்போது 45 நாளைக்கு ஒருக்க நாங்கள் ஒரு விழா நடத்துகிறோம் அப்படின்னாங்க. அதுவும் மருத்துவமனையே இருக்குது. 45 நாளுங்கிறது ஒரு மண்டலம். ஒரு மண்டலத்துக்கு ஒருக்க ஒரு மருத்துவரை கூட்டு வராங்கன்னா அதுவும் மருத்துவமனை தான். கோவை நகைச்சுவை அந்த இடத்துலயே எனக்கு அப்படித்தான் தோன்றியது அவர்கள் பேசும்போது. ஏன் 45 நாள் வச்சாங்க? வழக்கமாக மாதத்துக்கு ஒரு வைப்பாங்க, 60 நாளைக்கு ஒரு 2 months பை மந்த் அப்படி தான் சொல்லுவாங்க. இவங்க கரெக்டாக 45 நாளைக்கு ஒரு டாக்டரை கூட்டு வராங்களே அப்படின்னு தோணுச்சு. உண்மையிலேயே அதிலும் எங்கேயோ ஒரு இடத்தில் மருத்துவ குணம் ஒட்டி இருப்பதாகவே நான் உணர்கிறேன். நண்பர்களே, நமக்கு ரொம்ப அடிப்படையான விஷயங்கள் 6 சுவையுள்ள உணவுகள், எல்லா காய்கறி கீரைகள் எல்லாத்துலேயும் இதில் ஒட்டி இருக்கும். அந்த சுவையை சுவைக்கும் போது இதில் எந்த சுவை மேலோங்கி இருக்கிறது, இது எனக்கானதா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். ஒரு உப்பு சுவை இருக்குன்னா நமக்கு பிபி இருக்கு, நம்ம அப்பாவுக்கு பிபி இருக்கு, வேணாம்.
இனிப்பு அதிகம் இருக்கா, எனக்கு சர்க்கரை கூட இருக்கு, எடை ஏற்கனவே கூட இருக்கு, எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு இருந்து கொள்ளணும். அப்படி நாம் ஒவ்வொரு சுவையாக எடுத்து எடுத்து நமக்கானது, நம் குழந்தைக்கானது, நம் வீட்டுக்கானதுன்னு யோசித்து சமைத்து சாப்பிடக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் கொண்டு வந்தால் தான் நண்பர்களே நாம் நோய்கள் இல்லாமல் இருக்க முடியும். இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நோய் கூட்டங்கள் ஒரு பக்கம் கூடிக்கொண்டே இருக்கு. சர்க்கரை ரத்த கொதிப்பு நமக்கு தெரியும், மருந்துகளும் மிகச்சரியான மருந்துகள், நிறைய மருந்து இருக்கு. கொஞ்சம் நம் மெனக்கடல் சரியாக இருந்தால் அதை கட்டுப்பாட்டில் வைத்திட முடியும். ஆனால் புற்றுநோய் மாதிரியான விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப வேதனையா இருக்கு. இன்றைக்கு காலையில் நான் கூட முதல்ல இங்கே பகிரலாமான்னு நினைச்சேன், அப்போ வேண்டான்னு கூட நானும் தனபால்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது சொன்னேன். ஒரு சம்பவம் நடந்தது இன்னைக்கு காலையில், உங்கள் நிகழ்ச்சி, உங்களுடைய நண்பர்களால் நடந்த விஷயம் நான் சொல்லலாம் என்று தோன்றுகிறது. 3 நாளாக இங்கே உங்கள் ஊர் பூரா அந்த போஸ்டர் ஒட்டியிருக்கீங்க, சிவராமன் வார அறுசுவை அப்படின்னு போட்டு ஒட்டியிருக்கீங்க. ஒரு ரொம்ப 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 விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய, எந்தவித வாழ்வியல் வசதிகளும் இல்லாத ஒரு பெண், அவர்கள் எப்படியாவது என்னை சந்திக்க வேண்டும் என்று அந்த எண்ணை பார்த்து, அதில் போட்டிருந்த எண்ணை பார்த்து தொடர்பு கொண்டு கடைசியாக பிடிச்சி உங்களுடைய யாரோ ஒரு உறுப்பினர் ஒருத்தரிடம் பேசி, இவர் எங்கே வராரு, அவர் மேடையில் தான் பேசுவாரா, அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவர் இல்லைம்மா, அவர் வராரு, அவர் மருத்துவமனைக்கு இங்கே பேச வருவார், அவங்க எப்படி தெரியல, அப்பாயின்மெண்ட்லாம் எப்படின்னு தெரியல, வேணால் நீங்கள் எதுக்கும் அங்கே போய் பாருங்கள், இந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லி உங்கள் நண்பர் சொல்லிட்டாங்க. அந்த பெண் காலையிலேயே வந்துட்டாங்க, 9:15 9 வேண்டாங்க, கொஞ்சம் பெரும் கூட்டம். அவர்களுக்கு அந்த அட்டவணையில் அவர்கள் பெயர் இல்லாதனால் என்னுடைய உதவியாளர் கொஞ்சம் காத்திருங்க, நடுவில் விடுறேன்னு சொல்லியிருக்காங்க. 9:30 மணிக்கு முடிச்சு ஒரு 12:30 1 மணிக்கு அந்த அம்மாவும் பெண்ணும் வந்தாங்க. ரொம்ப ஒரு வறுமை கோட்டில் இருக்கக்கூடிய, விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பெண். அந்த தாய், அந்த குழந்தை 22 வயது 23 வயது, கல்லூரி பிடிச்சிருக்கிறா. அந்த அம்மா உட்காந்துருக்காங்க. அந்த அம்மா பேச முடியாத அளவுக்கு அடைச்சி அழுறாங்க. உங்களை நான் ரொம்ப நாளாக பார்க்கணும்னு நினச்சேன், பார்க்க முடியுமான்னு தெரில, இன்றைக்கி போஸ்ட்டில் உங்கள் படத்தை பார்த்தோடனே பார்த்துடணும்னு நினச்சி தான் காலையிலே வந்துட்டேங்க அப்படின்னு சொன்னாங்க. என்னம்மா, என்ன விஷயம் அப்படின்னா, என்னுடைய இந்த பெண்ணுக்கு தான் பார்க்கணும் அப்படின்னு அந்த சீட்டெல்லாம் எடுத்து காட்டாங்க. இந்த சீட்டை பார்த்தால் ஒரு போன வருடம் 8ஆம் மாதத்தில் பார்த்திருக்கிறார்கள். அவர்களுடைய வெள்ளணுக்கள் எல்லாம் மாறி இருந்திருக்கிறது. பார்த்தவுடன் தெரிகிறது ஏதோ ஒரு பெரிய தீவிர இரத்த புற்றுநோயின் வகையை சேர்ந்ததாக இருக்கும் என்று தெரிஞ்சது. லாஸ்ட் ஆகஸ்ட்டில் பார்த்துருக்கீங்க, அவங்க சீனியர் டாக்டரை பார்க்க சொல்லி எழுதியிருக்காங்க, நீங்கள் ஏன் பார்க்கல அப்படின்னோடனே 2 பேரும் தலையை குனிந்து கொண்டே இருக்காங்க, பதில் சொல்ல மாட்டேங்க. நான் கொஞ்சம் குரலில் கடுமை வைத்துக்கொண்டு, இன்னும் விளையாடுறீங்களாம்மா, இதெல்லாம் உடனே பார்த்துருக்கணுமா, இப்போ 8 மாதம் ஆயிடுச்சு, இன்னும் அப்படியே பார்க்காம இருக்கீங்களே அப்படின்னா, அந்த அம்மா அப்படியே உடைந்து அழுது கொண்டே சொல்கிறார்கள், இவளுக்கு மூத்தவ இப்போ தான் இறந்து போனா, 26 வயசில் அவளை நான் பறி கொடுத்தேன், 3 ஆண்டுகள் 2.5 ஆண்டுகள் போராடி கடைசியில் காப்பாற்ற முடியவில்லை, இறந்து போயிட்டான். அந்த டாக்டர் அதில் எழுதியிருக்கிற டாக்டர் ஒரு வரி அதில் எழுதியிருக்காரு, சிஸ்டர் ஹேஸ் த சேம் ஹிஸ்ட்ரி அப்படின்னு போட்டு ஹையர் சென்டருக்கு ரெஃபர் பண்ணுறாரு. அந்த கடிதத்தோடு அந்த ஃபைல் நிற்குது. அந்த அம்மாவுக்கு பயம். அதோடு அடுத்தது சொல்கிறாங்க, எனக்கு மார்பக புற்றுநோய், இந்த மார்பகத்தை எடுத்தாச்சு, அதுக்கப்புறம் நான் மாத்திரை எடுத்து இன்னும் இருப்பனா இல்லையான்னு தெரில, இப்போ இவ ஒருத்தி தான் பாக்கி. என் வீட்டுக்காரர் ஒரு கடையில் வேலை பார்க்குறாரு, இவ்வளோ நான் ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போனேன்னா அவங்க ஏதோ சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி பயமாக இருக்குது, அதனால் நான் போகலை, நீங்கள் வந்தால் ஏதாவது சாப்பிட்டு சரி பண்ண முடியுமான்னு கேட்கலான்னு இருந்தேன், இன்றைக்கி இந்த நகைச்சுவை மன்றம் ஒட்டியிருக்காங்க, அதனால் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் ரொம்ப வேதனையோடு, மனம் ரொம்ப எனக்கே கஷ்டமாயிடுச்சு. அவங்க குரல் எல்லாம் சொன்னீங்க, பயப்படாதீங்கம்மா, ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள், 8ஆம் மாதத்தில் இருந்த ஒரு விஷயம் அவ்வளவு தீவிரமானதாக இருந்ததுன்னா கிட்டத்தட்ட 1 வருடம் ஆகிருக்கு. இந்த 1 வருடத்தில் மாறி இருக்கும், பெரிய நோயாக இருக்கும். இப்போ நான் சோதித்து பார்க்குறேன், அவங்களுடைய கழுத்து பகுதியில் நெறிகட்டிய ஒரு அறிகுணையும் இல்லை, கைகளில் கழுத்தில் எங்கேயும் நெறிகட்டி இல்லை, அது ஒரு லேசான பிறழ்வாக இருந்திருக்கும். உங்கள் மருத்துவர் உங்கள் அக்காவினுடைய பிரச்சனை அதிகமாக இருக்கிறது, அதனால் போய் இப்போ ஒரு மருத்துவரை பார்த்துருன்னு சொல்லியிருந்திருக்காங்க. நீங்கள் அதுக்காக ஏன் இப்படி பார்க்காம இருந்தீங்க? ஒரு பிரச்சனையும் இருக்காது என்று நம்பிக்கை சொல்லி அவர்களுக்கு சில சோதனைகளை எடுக்க சொல்லி, நான் முழுமையாக நான் மருந்து தருகிறேன், ஒரு பைசாவும் வேண்டாம், நல்லபடியாக நீங்கள் சரியாகி போகணும் அப்படின்னு சொன்னேன். அவர்கள் என்ன ஒரு விஷயம்னா, ஒரு நகைச்சுவைக்காக கூடிய கூட்டத்தில் ஒரு பெண் பிழைத்திருக்கிறார் நண்பர். இன்றைக்கு இது அறியாமல் நடந்த ஒரு விஷயம், ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அவர்கள் கண்டிப்பாக பெரிய நோயாக இருக்காது என்பது ஒரு அனுமானம். ஏனென்றால் இன்றைக்கு அவர்களுக்கு நாக்கில் அந்த அளவு வெளுப்பு இல்லை. சோதனைகள் எழுதியிருக்கிறேன், கண்டிப்பாக நம்ம அத்தனை பேருடைய பிரார்த்தனைகள் அந்த குழந்தை கண்டிப்பாக நன்றாக வரும் என்ற நம்பிக்கை இருக்கிறது.
ஏன்னு சொல்லனா அந்த அளவுக்கு நோய் பெருகி கொண்டு இருக்கிறது. எக்கச்சக்கமான புற்றுநோயாளிகள் குவிகிறது. ஒரு ஒரு மிகப்பெரிய புற்றுநோய் மருத்துவர் இந்த அரங்கில் அவர் பேசியிருக்கிறார். அவருக்கு பரிந்துரை கடிதம் போன மாதம் எழுதி கொடுத்துருக்கேன். அந்த கடிதம் கொடுத்து நீங்கள் இந்த அம்மாவுக்கு நவீன மருத்துவம் தேவை, நீங்கள் போய் பார்த்துருங்கன்னு கொடுத்துருக்கேன். அவர் ஒரு 2 இன்ஜெக்ஷன் போட சொல்லியிருக்காரு. விஷயத்தை பாருங்கள், அந்த 2 இன்ஜெக்ஷனை போடுறதுக்கு காலையிலிருந்து இரவு 12 மணி வரைக்கும் கூட்டம், போட முடியல. திரும்ப அடுத்த நாள் இங்கேருந்து போகிறாங்க, அடுத்த நாள் போடலாம். 500 பேர் நிற்கிறாங்க சார். நான் அவர்கிட்ட தொலைபேசியில் கேட்குறேன், சார் என்ன சார் இப்படி இருக்குது, கூட்டம் இருக்குது, ஏன் இவ்வளவு கூட்டம் உங்களால் பார்க்க முடியல? அவர் சொல்கிறார், பெரிய மருத்துவமனைக்கு அனுப்புனா பல ஆயிரம் செலவாகும், நான் 100 ரூபாய் வாங்கிட்டு அதை பண்ணுறேன். ஆனால் எனக்கு நான் பார்க்க மாட்டேன்னு சொன்னால் இதில் பாதி பேர் இறந்து போயிடுவாங்க. நான் இவ்வளோதான் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னால் பாதி பேர் இறந்து போயிடுவாங்க. அவ்வளவு கூட்டம் நிற்குது. நான் கேட்குறேன், ஏன் கூடியிருக்கு? ஒருவேளை இப்போ நோய் பற்றிய விவரம் தெரிந்து சீக்கிரமாகவே அவர்கள் நோயை கண்டறிவதால் இவ்வளவு கூட்டமா, இல்லை நோயே கூடியிருக்கான்னு கேட்டால் அவர் அடித்து சொல்கிறார், நோயே கூடியிருக்கு. நீங்கள் நினைக்கிற மாதிரி முன்னாடியே கண்டுபிடிக்கிறதுனால மட்டும் இவ்வளோ கூட்டம் இல்லை. ஒரு நாளைக்கு 250 புதிய நோயாளிகளை தனியாக ஒரு மருத்துவர் பார்க்குறாரு. புற்றுநோய் தான், அத்தனை புற்றுநோய், இரத்த புற்றுநோய், கணைய புற்றுநோய், மார்பக புற்றுநோய், சிறுநீரக புற்றுநோய், இதில் மலக்குடலில் வரக்கூடிய புற்றுநோய் என பெருகிக்கொண்டே இருக்குது. அத்தனைக்கும் காரணம் நம் உணவில் மீதான அக்கறை இல்லாததும், மனதில் ஒரு மகிழ்ச்சியும் அழுத்தம், மகிழ்ச்சி இல்லாமல் ரொம்ப அழுத்தத்தில் இருக்கிறது தான். நிச்சயமாக இது போன்ற கூட்டங்களில் விஷயங்களை நாம் ஒரு பக்கம் நல்ல விஷயங்கள், கருத்துக்களை நாம் எடுத்துக்கொள்வது. இப்போ நம்ம 5-6 சுவைகளினுடைய முக்கியத்துவம் நம்ம எடுத்துக்கிறோம். இன்னொன்று, இதில் மறுபடி இந்த நகைச்சுவை மன்றம் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய கூக்குரல், பெரிய ஒரு கிளாரியன் கால் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அந்த குரலே என்ன அப்படின்னா, எப்படியாவது மகிழ்ந்து இருக்கணும், இந்த கூட்டம் சிரித்து மகிழணும். அந்த சிரிப்பதற்கு மோகன சுந்தரத்தை வச்சு சிரிக்க வைக்கலாமா, சுகிசிவத்தை வச்சு சிரிக்க வைக்கலாமா, யாரை வைத்தாவது சிரிப்பதற்கான கருத்துக்களை சொல்லலாமா? அந்த கருத்துக்கள் பகிரப்படும் போது ஏற்படக்கூடிய மகிழ்வுகளில் அந்த மகிழ்ச்சியை நான் சொன்ன மாதிரி அந்த டோபமைன், செரட்டோனினை கொண்டு வரும். அந்த டோபமைன், செரட்டோனின் வரும்போது பல சிக்கல்கள், நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் சரியாக இருக்கும். அந்த இம்யூன் சிஸ்டம் நல்லா இருக்கும்போது நோய் வரக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அதை கட்டுப்படும். இதை அறிவியல் ஆய்வுகள்லையும் வலியுறுத்தி சொல்லி கொண்டிருக்காங்க. உலகம் முழுக்க இதை சொல்கிறார்கள். உலகம் முழுக்க இப்படியான சிரித்து மகிழ்ந்து இருக்காங்க. இதனை போய் கடையிலையா சிரிப்பு 1/2 கிலோன்னு வாங்கிட்டு வர முடியும்? வாங்க முடியாது. நாம தான் நம்மளுடைய இலகுவான வார்த்தைகளில், பாடல்களில் அப்படித்தான் கொண்டு வர முடியும். அப்படியான வாழ்க்கையை நான் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் 18லையும் 20லையும் வாழ்ந்துருக்கிறோம். 15 வயசுலையும் 20 வயசுலையும் வீட்டில் வாழ்ந்துருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நம் குழந்தைகள் அப்படி இல்லை. எல்லாத்தையும் ரொம்ப தட்டையாக பார்க்கக்கூடிய குழந்தைகள். எப்போ பார்த்தாலும் ஆன்லைனில் இருக்கேன். நான் அன்றைக்கி போகிறேன், ஒரு வீட்டில் ஒரு பையன் அவனை எங்கே சுந்தரம் எங்கன்னா இங்கே தானே இருந்தான், சுந்தரம் எங்கன்னு பார்த்தோன்னே அவங்க அம்மா டக்குன்னு ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. ஆன்லைனில் தான் இருக்கான் அப்படிங்கிறாங்க. ஆனால் அவன் ஆன்லைனில் இருக்கானா பெண் லைனில் இருக்கானான்னு கொஞ்சம் நாள் கழிச்சு தான் தெரியும். ரொம்ப நேரமாக இருக்கான்னு வேற சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னேன். அந்த அளவுக்கு மக்கள் ஒரு ஆன்லைன் இதுக்குள்ளே போய் இருக்கிறார். ஆன்லைன் எனக்கு அது மீது கோபம் இல்லை, அது ஒரு மிகப்பெரிய அறிவியல். அந்த அறிவியல் நமக்கு எத்தனையோ விஷயங்களை கொடுத்திருக்கிறது, எத்தனையோ நம்முடைய சிரமங்களை குறைத்திருக்கிறது. ஒரு டிக்கெட்டை புக் பண்ணுறதுல இருந்து, ஒரு செக்கை பாஸ் பண்ணுறதுல இருந்து, ஒரு பணத்தை இங்கிருந்து அங்கே போடுறதுலேருந்து எவ்வளவு சிரமங்கள், பாதுகாப்பு நிறையா கொடுத்துருக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதற்கு மட்டும் வைத்து கொள்ளாமல் நம்ம ஃபோனை எடுத்துக்கிட்டு எதற்கெல்லாம் பயன்படுத்துகிறோன்னு எடுத்து பார்த்தா, உலகம் முழுக்க யோசிச்சு பார்த்தா, உலகம் முழுக்க மிக மிக தவறாக ஊடகங்களில் இந்த செல்போன், அலைபேசியை பயன்படுத்தக்கூடிய கூட்டம் நம் கூட்டம் மட்டும் தான் நண்பர்களே. ரொம்ப வேதனையா இருக்கு. செல்போனை கண்டுபிடிச்ச நாடுகள் அப்படி இல்லை. ஜப்பான்ல எவனும் போனையே இப்படி காதில் வச்சுட்டு இப்படி வச்சுட்டே இல்லை. நம்ம குளிக்கும் போது, பாத்ரூமுக்கு, டாய்லெட்டுக்கு, சாப்பிடும் போது எல்லா இடத்துலையும் ஃபோன் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. எந்த நேரமும் நம்ம ஃபோன்லேயே இருப்போம். இந்த ஃபோன்னால என்ன ஒரு பெரிய சிக்கல் உருவாதுன்னா, ஒரு முழுக்க ஒரு நம்பிக்கையற்ற உலகத்தை உருவாக்கிட்டு இருக்கோம். கான்ஸ்பிரசி கடுமையாக கூடியிருக்குது. யாரும் யார் மீதும் நம்பிக்கை வைக்கிற கிடையாது. எல்லாத்தையும் தேடுவதை புத்திசாலித்தனமாக நினைக்கிறார்கள். நான் பல நேரத்தில் சொல்லுவேன், ஸ்மார்ட் அப்படிங்கிற வார்த்தையே ஒரு ராங் வார்த்தை தான். ஸ்மார்ட் அப்படின்னாலே அது ஒரு மாதிரி, அதை புத்திசாலித்தனம் சொல்ல முடியாது. யூ ஆர் டூ ஸ்மார்ட் அப்படிம்பாங்க ஆங்கிலத்தில். அந்த டூ ஸ்மார்ட் அப்படின்னா அவன் ஒரு சுயநலக்காரன் என்று அர்த்தம். அந்த டூ ஸ்மார்ட்டை ஆக்குறது தான் அந்த ஃபோன்.
முன்னாடி வந்து துணி எடுக்கணும்னா நாங்கள் எல்லாம் ஒன்றா போவோம். டவுன் திருநெல்வேலி டவுனில் போயிட்டு 2 கடை உண்டு. அந்த 2 கடையில் 10 இதை பார்த்து கடைசியில் 2 எடுத்து கையில் பர்ஸில் பணத்தில் எவ்வளோ இருக்குது, வாங்குகிற பொருள் இருக்குது, அட்டையில் எவ்வளோ போட்டிருக்கான், கொஞ்சம் பேசினா எவ்வளோ குறைப்பான், அங்கே 10% தள்ளுபடி போட்டிருக்கான், அப்படி போய் பார்த்து ஒரு ஃப்ராக்கு, ஒரு பனியனு, அப்புறம் ஒரு சட்டை, இந்த 3ஐயும் 400 ரூபாய்க்குள்ளே வாங்கிட்டு வந்த கூட்டம் நம்ம. ஆனால் இன்றைக்கி எப்படி துணி எடுக்கிறோம்? அதில் அந்த துணி எடுத்து வருவதற்குள்ள எனக்கு ஞாபகம் இருக்குது, அப்படி டவுனில் போய் தீபாவளிக்கு முந்தின நாள் தான் வாங்க முடியும், அந்த அளவுக்கான பணம் தான் வீட்டில். அப்போ அந்த முந்தின நாள் போய் வாங்கிட்டு வர்றதுக்குள்ள எங்கள் அப்பாவுடைய எந்த அளவுக்கு அவர் சம்பாதிக்கிறார், இந்த பணத்துக்கு எவ்வளவு சங்கடப்பட்டிருக்கிறார். எங்கள் அம்மா சட்டை துணி தைச்சு அந்த துணிக்குடைய கடைசி காசு தீபாவளிக்கு முந்தின நாள் சாயந்தரம் தான் வந்திருக்கு. அந்த பணம், அந்த போயிட்டு வர்றதுக்கான பஸ் செலவு, திரும்பி வரும்போது டவுன் பஸ் ஸ்டாண்டில் விற்கக்கூடிய அந்த மோரிஸ் வாழைப்பழம், ஒருவேளை ஒரு 9க்கு முன்னாடி போயிட்டா அன்னைக்குத்தான் ஹோட்டலுக்கு போக முடியும், அந்த ஹோட்டலில் போய் வாங்குறது, அப்புறம் நடந்து வரும்போது பேசக்கூடிய உரையாடலில் கிடைக்கக்கூடிய வாழ்க்கை, இத்தனையும் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தோம். வெறும் பையோட வரல, துணி பையோட வரல. ஆனால் நம்ம வீட்டு பிள்ளைங்க அமேசானில் ஆர்டர் போடுது, அதுக்கு ரிவ்யூ படிக்குது. ஒரு ரிவ்யூ சரியாக போடலையே, அப்போ வேண்டாம். இதில் வந்து காசு வந்து கம்பெனியோட இந்த கம்பெனி குறைவாக இருக்க, அங்கே போலாம் இருக்க. ஒரு கம்பெனி ஒரு பொருளை மிக குறைவாக கொடுக்கிறது என்றால் இன்னொரு இடத்தில் சுரண்டுகிறார்கள் என்றுதான் அர்த்தம். வேறு ஏதோ முகம் தெரியாத ஒரு மனிதனிடமிருந்து சுரண்டி அந்த பணத்தை உங்களுக்கும் பங்களிக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். அப்படித்தான் எடுத்துக்கொள்ள முடியும். ஒரு பொருளுக்கான விலையை விட குறைவான விலையில் அது கிடைக்கிறது என்று அப்படிதான் அர்த்தம். ஆனால் அப்படியான ஒரு வாழ்க்கையில் அவ்வளவு பேரும் போய் நிற்கிறாங்க. எல்லாத்தையும் அதில் தான். ஒரு மருத்துவத்தில் எந்த மருத்துவர் மீது நம்பிக்கை கிடையாது. அவர் எழுதி கொடுத்தவொடனே டக்குன்னு போய் கூகுள் குலதெய்வத்திட்ட போட்டு பார்த்து அது என்ன சொல்லுது, இதை எடுக்கலாமா வேணாமா, அதுக்கப்புறம் அந்த டாக்டரை பற்றி ஒரு ரிவ்யூ எடுத்து அவன் என்ன எழுதியிருக்கான். சில பேர் மனநோயாளிகள் ரிவ்யூ எழுதுறதுக்குன்னே சில நோயாளிகள் இருக்காங்க. அவங்க வந்து இதே வேலையாக எல்லா தளத்திலையும் போய் ரிவ்யூ எழுதுறது கொஞ்சம் குரூப் இருக்காங்க. ஆனால் அதை நம்பி இப்படி ஒட்டுமொத்த விஷயத்தையும் தொலைக்கக்கூடிய ஒரு கூட்டமாக நாம் மாறிவிட்டோம். நண்பர்களே, நம் சமூகம், நம்ம இந்திய சமூகம், நம் தமிழ் சமூகம் ஒரு மிகப்பெரிய பாரம்பரியமாக பல நல்ல விஷயங்களை காலந்தொட்டு கடத்தி இருக்கிறது. இது ஆப்பிரிக்கர்களுக்கு இல்லை, இது அமெரிக்கர்களுக்கு இல்லை, ஐரோப்பியர்களுக்கு இல்லை, இந்தியர்களுக்கு மட்டும்தான் இருக்கு. அந்த விஷயத்தை நம்ம கெட்டியா பிடிச்சி நகர்த்தி கொண்டு வரதுக்கான கடமை நம்மிடம் இருக்கிறது. தொலைச்சிடக்கூடாது. அந்த அறுசுவை உள்ள உணவை வந்து நம்ம எந்த ஊரில் அறுசுவை பேசுகிறாங்க? ஆப்பிரிக்காவில் பேசுகிறாங்களா, அமெரிக்காவில் பேசுகிறாங்களா, ஆஸ்திரேலியாவில் பேசுகிறாங்களா? கிடையாது. அந்த நாடுகளில் எல்லாம் வந்து அவங்களுக்கு கலோரி தெரியும், அவங்களுக்கான ஒரு பொருளுக்கான மருத்துவ குணங்கள், நவீன மருத்துவ அறிவியல் விஷயங்கள், அதில் எவ்வளோ ஃபேட் இருக்குது, எவ்வளோ ஒமேகா 3 இருக்குது, அது தெரியும். ஆனால் கசப்பாக இருக்குமா, துவர்ப்பாக இருக்குமா, இனிப்பாக இருக்குமா, புளிப்பாக இருக்குமா, யாருக்கும் தெரியாது. நண்பர்களே, நம்மக்கிட்ட அந்த 6 சுவை பற்றிய இலக்கணத்தை பற்றி எத்தனை நூல்கள் இங்கே எழுதியிருக்காங்க. அப்போ அந்த விஷயத்தை நம்ம அன்றாட உணவுகளில் எதை நாம் சேர்க்க வேண்டும், எதை சேர்க்கக்கூடாது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனம் சார்ந்த இந்த அழுத்தங்கள் கூடிக்கொண்டே இருக்கு. இந்த மனதில் என் குழந்தை இந்த மன அழுத்தத்திற்குள் வரக்கூடாது. எவ்வளவு டிசீஸ் யோசிச்சு யோசிச்சு பார்க்க எனக்கு மனசுக்குள் ஓடிக்கொண்டே இருக்கு. ஒரு பையன் வரான், அதிர்ந்து போயிட்டேன். எங்கள் மருத்துவர் கூட்டத்தில் அதை சொல்கிறேன். நோயை பற்றி பேசினா வழக்கமாக வந்தோடனே 2 விஷயமானது நம்ம நடக்குது. அதில் ஒன்று, ஒரு பையன் எனக்கு வந்து நடந்தது, ஒரு துளி பொய் கிடையாது, ஜோடனை கிடையாது. கேளுங்க. வந்து உட்காந்தோடனே, சார் ரெடியா அப்படின்னா, அவன்ட்ட என்னப்பா சொல்லு அப்படின்னோடனே டக்குன்னு பவர் பாயிண்ட் போட்டிருக்கான். இதை திறந்து, சார் இந்த ஸ்லைட் நம்பர் 1 1957 எனக்கு வந்து அப்படின்னு ஆரம்பிக்குது. ஒரு மருத்துவர்கிட்ட பவர் பாயிண்ட் போட்டு தன்னுடைய நோயை சொல்கிறான். நான் அதை மூடி வச்சுட்டு, நீ ஒரு மனநல மருத்துவரை பார்க்கணும்பா, நோயெல்லாம் அப்புறம் பேசலாம். ஏன்னா அவனுக்கு வந்து எதையும் அவர் ரொம்ப ஸ்மார்ட்டாக எழுதிட்டு வந்திருக்காரு. டாக்டருக்கு அப்படி பண்ணா. நான் என்னுடைய மூத்த மருத்துவர், எனக்கு பேராசிரியர், அவர் வந்து அடிக்கடி சொல்கிற வார்த்தை, சில பேர் பார்க்க வருவாங்க, உங்களை அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கே 2 மாதம் இருக்குது, அதனால் நான் எல்லாம் குறிச்சிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு லெட்டர் பேரில் இப்படி வச்சுருப்பாங்க. சார், அன்னைக்கு எனக்கு வயிற்றில் இடது பக்க ஓரத்தில் மேலே வலி இருக்குது, அப்புறம் வலது கால் பெருவரலுக்கு கீழே முந்தானத்துலேருந்து வலி, இப்படி எழுதியிருப்பாங்க வரிசையாக. ஒரு 40 பக்கம் இருக்கும் அந்த நோட்டில். அவன் என்னைக்கு 40வது பக்கம் வர்றதுன்னு எனக்கு பக்குன்னு இருக்கும். அப்படியே அந்த நோட்டை அப்படியே வாங்கி கையில் வச்சுட்டு, இப்போ சொல்லுமா அப்படிம்பேன். சார், நான் மறந்துடக்கூடாதுன்னு எழுதிட்டு வந்திருக்கேன், நீங்கள் அதை வாங்குறீங்க அப்படிம்பாங்க. ஏமா, மறந்துச்சுன்னா அது நோய் கிடையாது, உனக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. வலி இருக்குன்னா இப்போ உடனே வலிக்குதுன்னா வலிக்குதுன்னு சொல்லுவேன். 27 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பக்கம் திரும்போது இங்கே பிடிச்சதுன்னா அது வலி கிடையாது இன்னைக்கு. ஆனால் அவங்க அதை மறக்காமல் எழுதிட்டு வராங்களாம். குரோனாலாஜிக்கலாக நான் எழுதியிருக்கேன் சார்மாங்க. இப்படி இதெல்லாம் வந்து ஒரு வகையான உளவியல் சிக்கல். இப்படி ஒரு பேப்பரில் ஒருத்தங்க எழுதிட்டு வந்து டாக்டர்கிட்ட போனாலே அவங்களுக்கு ஒரு சின்ன உளவியல் சிக்கல் இருக்குன்னு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஒருவேளை அப்படி எழுதுகிற பழக்கம் இருந்ததுன்னா, நாம் எதையோ ஒன்றை பயந்து, ஏதோ ஒன்றுக்காக பயப்பட்டுத்தான் இப்படியான குறியீடுகளை எழுதி கொண்டிருக்கிறோம்.
பயம் பெரிய அளவில் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் பல பயங்களை உருவாக்குது. நிறைய நோயை பற்றி படித்து கூகுள் பண்ணி பக்கத்து வீட்டில் புற்றுநோயினால இவனுக்கு பயமாக இருக்கு. ஒருத்தர் வந்து சொல்றாரு, 12 ஆண்டுகளுக்கு முன்னாடி 82 வயதில் அவங்க அப்பா இறந்து போனதை நினைச்சு வருந்திட்டு ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காரு. ரொம்ப பயமா இருக்கு சார், அப்பா 82 வருஷத்துல அப்படியே 12 வருஷம் ஆச்சு, அவங்க பிள்ளை அம்மா அப்பா எல்லாம் உட்காந்துருக்காங்க. இவ்வளவு பயப்படுறத பார்த்தா நேராக போய் பார்த்துட்டு வரட்டும் கூட தோணுது சார் அப்படிங்கிறாங்க. அப்படியான ஒரு பயம் இருக்கு. ஏன்னா திரும்ப திரும்ப அதையே சொல்லி கொண்டிருக்கிறார்கள். பெரிய அளவில் பயம், பெரிய அளவில் நம்பகத்தன்மை இல்லாதது. இப்படியான நோயாளிகள் கூடிக்கொண்டே இருக்காங்க. டெலூஷன் பயங்கரமா கூடியிருக்கு. பரனாய்டல் டிசீஸ் கூடிக்கொண்டிருக்கிறது. எந்த நோயாளியை பார்த்தாலும் நேரடியா நோய்க்கான விஷயங்களை விட்டுவிட்டு கொஞ்சம் பின்புலத்தில் என்ன அவர்கள் உளவியல் பார்வை இருக்குன்னு யோசிச்சு பார்த்தானா ஏதாவது ஒரு உளவியல் சிக்கல் இருக்கிறது. ஏதாவது ஒரு அப்சஷன், ஏதாவது ஒரு கம்பல்ஷன், ஏதாவது ஒரு டெலூஷன், ஏதாவது இதோடு சேர்ந்துதான் முன்னணியில ரத்த கொதிப்பு, வயிற்று வலி, கேஸ்ட்ரைட்டிஸ், முதுகு வலி. பல முதுகு வலிக்கு காரணம் வந்து டிஸ்க் இல்ல பிரச்சனை, மாமியார் தான் பிரச்சனை. அந்த முதுகு வலியை வந்து இவர்கள் முதுகு வலியாக அதில் உணரக்கூடிய, எனக்கு தான் ஏன் முதுகு வலிக்கு ரொம்ப நேரம் என்ன வலிக்கும் அப்படின்னு நம்ம சொன்னால் நம்ப மாட்டாங்க. ஆனால் அவர்களுக்கு ஒரு சின்ன அரவணைப்பு தேவைப்படுது, ஒரு சின்ன ஆற்றுப்படுத்தும் வார்த்தை தேவைப்படுது, சின்ன ஒரு ஆறுதல் சொல் தேவைப்படுது. அதை மகனோ கணவரோ மகளோ கொடுப்பதில்லை. அதனால மருத்துவத்தை வந்து நிற்கிறாங்க. சார் விட்டமின் டி குறைஞ்சிருக்குமா, கொஞ்சம் எலும்பு லைட்டாக தேஞ்சிருக்கு, L4க்கு L5க்கும் நடுவில் வந்து பாருங்க, அந்த எம்எம் பார்த்தீங்கன்னா 11க்கு பதிலாக 9 போட்டிருக்காங்க சார், அவங்களே வருவாங்க. ஏமா எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும். 45-50 வயசுல எம்ஆர் எடுத்து அத்தனை பேருக்கும் அப்படி தான் இருக்கும். உனக்கு என்ன டிஸ்கா ப்ரொலாப்ஸ் ஆயிடுச்சு, இல்லைன்னா போய் எங்கேயோ கால்லாம் மரத்து போயிருக்கா, சிறுநீர் போகாமல் இருக்கா, இல்லை அதுவாக போய்கிட்டு இருக்கான்னு கேட்டால் அதெல்லாம் இருக்காது. ஒரு வலி, சின்ன வலி. அதுக்காக நான் குறையாக சொல்வதாக நினைக்க வேண்டாம். பல பேருக்கு இப்படியான ஒரு சின்ன சிக்கலை ஒரு ஆற்றுப்படுத்தக்கூடிய, அரவணைக்கக்கூடிய, ஒரு ஆறுதல் படுத்தக்கூடிய வார்த்தைகள் இல்லை. அதுதான் நோய்களாக, பெரிய பெரிய நோய்களாக கூடிக்கொண்டிருக்கிறது. ஸோ வீடுகளில் இப்படியான ஒரு மகிழ்வான ஒரு சூழலை நாம் உருவாக்கணும். எல்லாரையும் போய் நீட்டு படிக்கிறேன், சில பசங்க நம்ம போட்டிருக்காங்க பார்த்து 600க்கு 600, 720 720, 800, 900, 900 யார் வாங்கியிருக்காங்க? அதே வாழ்வியல் எல்லாருக்கும் கிடைக்குமான? கிடைக்காது. வாங்குற பையனை வாழ்த்துவோம், கை கொடுப்போம், நல்லா படிச்சிருக்கேன், இன்னும் மேலே வா, அவ்வளோதான். ஆனால் அது எல்லாரும் நம்ம வீட்டு பிள்ளைக்கு அப்படியே வரணும்னு நினைக்கக்கூடாது. 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸில் கொண்டு போய் நீட்டுக்கு சேர்க்குறான். அவன் மருத்துவனா வருவானா, மனநோயாளியா வருவானான்னு எனக்கு பயங்கர சந்தேகமாக இருக்கு. பல வீட்டில் சிரிக்கவே மாட்டேங்கிறான். பிள்ளைகள் 11ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் வீட்டில், அன்னைக்கு ஒரு வீட்டில் சொன்னாங்க, நான் போயிருக்கேன், அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்னு இருப்பான், எந்த பிரச்சனையும் கிடையாது சார்மா. அதுதான்மா பிரச்சனை, நீ நல்லா புரிஞ்சுக்கோ. அவன் ஒழுங்கா வீட்டில் எல்லாரோட விளையாண்டு ஒரு பிரச்சனையை இழுத்துட்டு வந்தான்னா அவன் நல்ல பையன். அவன் வந்து எந்த நேரமும் வீட்டுக்குள்ளேயே வச்சிருப்பேன், எந்த பேச்சும் பேச மாட்டேன், எந்த நேரமும் அப்படியே புக்கிலேயே படிச்சுட்டு இருப்பான். சிரிக்க தெரியவில்லை அவர்களுக்கு, மகிழ்ந்து பேச தெரியல. 11ஆம் கிளாஸ்ல கட்டடிச்சு சினிமா பார்க்கணும், பார்க்கல அப்படின்னா அவனால் வந்து அது எந்த விதத்தில் வாழ்வியலாக இருக்கும். அவன் ஓடணும், நல்ல விஷயங்களை பகிரணும், அவனுக்குன்னு சில ரகசியங்கள் இருக்கணும், ஒரு குசும்பு இருக்கணும். இது எல்லாமே நவரசங்களில் ஒன்று, அட்டரோகங்களில் ஒன்று. அட்டரோகமும் கெடுதல் யாரும் சொல்லலை. எல்லாருக்கும் வேணும், காமம் வேணும், குரோதம் வேணும், மோகம் வேணும், மதம் வேணும், ஆச்சரியம் வேணும், இடும்பை வேணும், அகங்காரம் வேணும். இந்த மதம், ஆச்சரியம், இடும்பை, அகங்காரம்லாம் எவ்வளவு வேணும்னு தான் கணக்கு இருக்கு. அந்த எவ்வளவு வேணுங்கிறத நம்பர் போட்டு சொல்லித்தர முடியாது. வாழ்வியல் சொல்லி கொடுக்கும், நண்பன் சொல்லி கொடுப்பான், அப்பா அம்மா சொல்லி கொடுப்பாங்க, குடும்பம் சொல்லி கொடுக்கும். அத்தனையும் தொலைத்து விட்டு நான் காலையில் ஒமேகா 3 கொடுக்குறேன் சார், மத்தியானம் வந்து விட்டமின் டி கொடுக்குறேன், ராத்திரியில் விட்டமின் B12 கொடுக்குறேன்னா எந்த நோயும் போகாது. நண்பர்களே, இப்படியான அரங்குகளில் நல்ல கருத்துக்களை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு சென்று அதை விவாதியுங்கள், கலந்து பேசுங்கள், மகிழ்ந்து கொண்டாடுங்கள். நகைச்சுவை நம்முடைய மிக மிக அடிப்படை ஆதாரமான விஷயம். வாழ்க்கையில் ஒரு விஷயத்தையும் சிரித்து மகிழ்ந்து ரசித்து பாருங்கள், எவ்வளவு நோயானாலும் நம்மை விட்டு ஓடி செல்லும். தொடர்ந்து இந்த கோவை நகரின் மிக முக்கியமான நகைச்சுவை மன்ற மருத்துவமனை பல நோயாளிகளை காப்பாற்றும், பல பேரை நோயிலிருந்து விடுபட செய்யும் என்று கூறிக்கொண்டு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.